காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று கருத்துக்கள்லாம் நம்மகிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து வந்தது தான் குப்தருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நான் முன்னமே சொன்ன மாரி தான் குப்தருடைய காலம் பொற்காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அவங்களுடைய ஐடியாலஜிக்கா நம்மளுடைய எப்படி சொல்றது? லாஜிக்கலா பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன சேம் ரீசன் தான். அப்ப இருக்கக்கூடிய வரலாற்று அறிஞர்களோ, இல்ல மத்த நாட்டுகள்லேருந்து வந்த டிராவலரான அந்த அறிஞர்களோ, டிராவலர்ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, குப்த சமூகத்துடைய மேல்தட்டு மக்கள். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஜாதி அடிப்படையில கிடையாது. மேல்தட்டு அப்படின்றது எத சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அரச குலத்தில இருக்கவங்கள ஓகேங்களா? ஸோ அந்த அரச குலத்தில இருக்கவங்க கூட அவைகள்ல மட்டுமே இருந்ததுனால, அந்த மக்கள் என்ன நினச்சுக்கிட்டாங்கன்னா, குப்தர்கள் இவ்ளோ செழிப்பா இருக்காங்க. ஸோ இதுதான் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்க்காமலே அத பத்தி விசாரிக்காமயே அவங்க ரைட்டிங்ஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் விச் மீன்ஸ் நம்ம அத தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர் காலம், பொற்காலம் அப்படின்றது அவங்களுடைய வேர்ட்ஸ் காரணமா, அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் காரணமா நம்ம பேசுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நான் சொன்ன செகண்ட் பாயிண்ட் 3ஆம் நூற்றாண்டு இறுதியில பார்த்தீங்கன்னா, குஷானர்கள் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில தெற்கு பகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சாதவாகனர்களால் நிறுவப்பட்ட வலிமையான ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வலிமை, பெருமை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்த யூஸ் பண்ண அதாவது சந்திரகுப்தர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஒரு அரச உருவாக்குறாரு. அந்த அரசுக்கு பேர் தான் குப்த அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்சம் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இலக்கிய சான்றுகள் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயனர் ஸ்மிருதிகள் இது போன்ற ஸ்மிருதிகள் எல்லாமே வந்து குப்தருடைய காலத்தில் தான் இருந்திருக்கும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சைவம் வைணவிசம் அப்படின்றது பயங்கர பீக்கில் இருந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது குப்தர்களுடைய காலத்தில் தான். பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்களால் இருக்கவங்க எல்லாம் வைணவிசமும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த அரச குலத்தில் இருக்கவங்க சைவிசம் நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சில குப்தர் வம்சத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள், சில அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா வைணவம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இடையே நிறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்ன ஆகும்னா சைவிசம் பயங்கர பீக்கில் இருக்கும். ஸோ சான்ஸ்கிரிட்டால் நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கும். சமஸ்கிருத மொழியில் நிறைய நூல்களும் பக்தி நூல்களும் வந்து இயற்றப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது குப்தர்களுடைய காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பெஷலி வந்துட்டு அரசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசருக்காக எழுதப்பட்ட நூல், அரசருக்கு வந்து இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாந்தகரின் நீதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தான். அந்த நூலில் தர்ம சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நீ கண்டிப்பாக ஒரு ராஜாவாக இருந்தால், ஒரு அரசனாக இருந்தால் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி, இந்த நீதிகள் நீ வழங்கணும், இந்த நீதிப்படி நீ நடக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் எழுதியிருப்பாரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலாக வந்து இருக்கும். காமாந்தகருடைய நீதிசாரமும் என்ற தர்ம சாஸ்திரம். ஓகேங்களா? சாத்திரம் அதான் கரெக்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து புத்த சமண இலக்கியங்களும் அதே டைமில் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து அந்த பீக்கில் அந்த 6ஆம் நூற்றாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும்னு சொன்னோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இறுதியில் வருவாங்க. ஸோ லைட்டாக என்ன ஆகும் தலையோங்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு சைவமும் வைணவமும் இருக்க அளவுக்கு புத்திசமும் ஜெயினிசமும் அப்படி இருக்காது. ஓகேங்களா? ஸோ காளிதாசர் படைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா படைப்புகளுமே பார்த்தோமா நம்ம வந்துட்டு குப்தருடைய காலத்தில் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாரதருடைய நீதி சாஸ்திரமாகட்டும், விஷ்ணு, மத்சய, வாயு, பகவத புராணங்கள் எல்லாமே குப்தருடைய காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கும். இது எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஸோ வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே சோர்ஸஸில் இருக்க எல்லா சான்றுகள் பார்த்துருப்போம். ஸோ மேலே ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கல்வெட்டு சான்றுகள் ஆகட்டும், லிட்ரரி சோர்ஸஸ் ஆகட்டும் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ மேலே சொல்லும் போது அகமதாபாத் கல்வெட்டுகள் ஆகட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டாகட்டும், சந்திரகுப்தர் வந்து உதயகிரி குகை கல்வெட்டாகட்டும், மதுரா பாறை கல்வெட்டாகட்டும், சாஞ்சி பாறை கல்வெட்டாகட்டும், நெக்ஸ்ட்டு மதுபான் செப்பு பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் குப்தர் காலத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சோனாபாட் செப்பு பட்டயம், நாலந்தால களிமண் முத்திரைகள் வந்து பொறிப்பு, இது எல்லாமே குப்தர்களுடைய காலத்தில் நிகழப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய நாணய ஆதாரங்கள்லாம் கிடைச்சிது. அது பார்த்திங்கன்னா வந்து சந்திரகுப்தர் அவர்கள் வீணை வாசிப்பது போல் இந்த மாதிரி நாணய ஆதாரங்களையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கல்வெட்டு சான்றுகளையும் வைத்து நம்ம கணக்கிடுறோம். ஓகேங்களா? ஸோ போகலாம் உள்ள. ஸோ குப்த வம்சத்தை நிறுவியவர் யார், ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குப்தர் அவர்கள் தான். ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகுப்தர் அவர்கள் தான் குப்த வம்சத்தை நிறுவுறார். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகுப்தர் அவர்கள் தான். இவருக்கு பின்னு அவருடைய மகனான கடோத்கஜர் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே, அதாவது தந்தை மகன் 2 பேர்த்தையுமே வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவார்களாம். ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஃபவுண்டர் இவர் தான். 240கள்லேருந்து 280 வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சிருப்பார்.
வராரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய வங்காளத்தையும், பீகார் பகுதிகளையும் ஆண்டதா வந்து கருதப்படுகிறது. ஓகேங்களா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ற மாரி பீகார் பகுதியும், வங்காள பகுதியும் இவர் ஆண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் வந்து தெரியல, நமக்கு கரெக்டான கருத்து தெரியல அப்படின்னா, அந்த டைம்ல நாணயங்கள் வந்துட்டு பெருசா வரல. பட் ஆனா எப்படி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணயங்கள் முதலாக இடம்பெற்ற ஒரு குப்த அரசரோட வடிவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வடிவம் வந்து மேபி ஸ்ரீகுப்தரா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன் கடோத்கஜர் வராரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் பதவி ஏற்கிறாரு. 319கள்லேருந்து 335கள் வரைக்கும் பதவி ஏற்பார். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கல்வெட்டுகள்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தை அதாவது ஸ்ரீகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் அதுக்கப்புறம் கடோத்கஜர் ஸ்ரீகுப்தருடைய மகனான கடோத்கஜர் 2வதா வராருல குப்த வம்சத்துல சாரி அவங்களையுமே வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குப்த பேரரசு முதல் பேரரசாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாண்டி வேண்டாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்தருக்கு மகாராஜா, அதிராஜா அப்படின்ற பட்டத்தையும் வந்து இப்படி ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வழி அதாவது அலைன்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து வழியாக வர வத்த ராஜானா அவங்க குடும்பம் ராஜ குடும்பங்கள் எல்லாமே வரும். ஸோ அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் இவருடைய மகன் வராரு. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் 319லேருந்து 335கள் வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ கடோத்கச்சர் பார்க்கும்போது 280கள்லேருந்து உங்களுக்கு 319 வரைக்கும் இருப்பார். ஸோ இயர் முக்கியம். தயவு செஞ்சு குப்தாஸோட இயரை நான் ரொம்ப ஈஸி, அது மெமரி கூட பண்ண தேவையில்லை. 240லேருந்து 80, 80லேருந்து 19, 19 35, 35லேருந்து 75. ஸோ வந்து அவ்வளோ மறக்கிற மாதிரி இயர் ரொம்ப வந்து டிபிக்கலாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். குப்த வம்சத்துடைய முதல் வலிமையான பேரரசராக சந்திரகுப்தர் அவர்கள் வராரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருடைய இளவரசை கல்யாணம் பண்ணி ஸோ லிச்சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த ஒரு இளவரசியை மணமுடிக்கிறார். அந்த மணமுடித்த அந்த இளவரசி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரதேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து அரியணை ஏறுறாரு. அரியணை ஏறி ஆண்டு 319 தான். பட் ஆனால் எக்ஸாக்டாக வந்துட்டு அவங்க பாயிண்டர் பண்ணது வந்து 320 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 320 வந்து குப்த எரா உடைய தொடக்கமாக வந்து கருதப்படுறாங்க. இப்போ எப்படி நம்ம சாக எரா அப்படின்னு சொன்னால் கனிஷ்கர் 76 வந்து நம்ம மீன் பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கே குப்த எராவுடைய தொடக்கம் அப்படின்றது 320. அதாவது சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அரியணை ஏறக்கூடிய அந்த ஆண்டை நீங்கள் வந்து குப்த சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாமா. ஓகேங்களா? ஸோ முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வராரு. ஸோ இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி ஒரு டைம் யூஜியில் கேட்டாங்க. நமக்கு எல்லாருமே இந்தியன் நெப்போலியன் யாருன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுவோம் ரேப்பிடாக. யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள். யார் வந்து எந்த வரலாற்று ஆசிரியர் வந்து இவரை இந்தியன் நெப்போலி அப்படின்னு அழைத்தாங்கன்னா விஎஸ் ஸ்மித் அவர்கள் தான். ஓகேங்களா? நம்ம நிறைய யூஜியில் படிச்சிருப்போம். விஎஸ் ஸ்மித் அவர்களோட புக்கை வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, சமுத்திரகுப்தர் அவர்கள் இந்தியன் நெப்போலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புக்கில் வந்து அழைச்சிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்தரால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தர் வந்து வெளியிடப்பட்ட சில தங்க நாணயங்களில் வந்து சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய 2 பேருடைய உருவங்கள் இடம்பெற்றிருக்காமா. யார்? அவங்களுடைய மனைவியும் அவருடைய உருவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிச்சாவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? லிச்சாவி அப்படின்றது என்னென்னா, பீகார்லேருந்து கொஞ்சம் ஒரு பழமையான ஒரு கனசங்கம் உடைய பேர் தான் இந்த லிச்சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்த வந்து லிச்சாவி இடம் அப்படின்னு தான் அழைக்கவே செஞ்சாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய புதல்வர் வந்து சமுத்திரகுப்தராக இருப்பார். ஸோ அவர் வந்து இவருக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்து இவர் வந்துடுறார். ஓகேங்களா? ஸோ அந்த பிரியாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு சிறிய கல்வெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரியாகைனா என்னென்னா, இப்போது அலகாபாத் இருக்குல்ல, அங்கே தான் கல்வெட்டு வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 உருவங்கள், அவரோட மனைவி உருவம், இவங்க உருவம் சேர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். லிச்சாவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லிச்சாவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வடக்கு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கனசங்கம் தான் லிச்சாவி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு கங்கைக்கும் நேபாள பார்த்தீங்களா தரையின் அந்த பகுதிகள் இடைப்பட்ட பகுதிகளில் வந்து லிச்சாவி மக்கள்லாம் வந்து வாழ்ந்ததாக கருதுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அவர்கள் வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தருடைய மகன் சமுத்திரகுப்தர் வராரு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒருத்தர் பயங்கரமான ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். குப்த டைனசிட்டி பொறுத்த வரைக்கும் 335கள்லேருந்து 375கள் வரைக்கும் இவர் தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ 335களில் முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் அவருடைய புதல்வரான சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமிக்கிறாரு. அசோக தூண்களில் அசோக தூண் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒன்றில் வந்து பொறிக்கப்பட்ட
சில விஷயங்கள பத்தி வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதோட புகழுரை இருக்கும். மிகப்பெரிய நீண்ட புகழுரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசோகத்தூன் ஒன்றுல பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மௌரிய பரம்பரையில இருந்து வந்ததாக வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? யாரு இந்த குப்தர்கள்ல வந்துட்டு மௌரிய பரம்பரையிலேருந்து நான் வந்தேன் அப்படின்ற மாரி வந்துட்டு, இந்த அசோகத்தூன் கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பொறிக்கப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான். உங்களுக்கு ரீகெயின் பண்ணுறதுக்காக சொல்றேன். ஸோ வீடியோவெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு போய் கூட பாருங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, சமுத்திரகுப்தருடைய வெற்றிகளை அவரது அவை புலவர் அண்ட் தென் மந்திரி மினிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அரிசனர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டை வந்து பொறிக்கிறாரு. சமஸ்கிருத மொழியில பொறிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த அலகாபாத் தூண்ல என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசேனருடைய பிரியாகை மெய்கீர்த்தி எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் பிரியாகை மெய்கீர்த்தி அப்படின்றது தான் கரெக்ட். நம்ம பிரியாகை அப்படின்றது இப்போ வந்து பிரசன்ட் அலகாபாத் அப்படின்றதுனால அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அது எந்த லாங்குவேஜ்ல வந்து பொறிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்தி அப்படின்னு கூடிய ஒரு லாங்குவேஜ்ல வந்து பொறிப்பார். இந்த கல்வெட்டுகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 33 வரிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமான கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசேனர் அவர்களால் பொறிக்கப்பட்ட இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் தாண்டி அந்த சமுத்திரகுப்தரை பற்றி வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படை வந்து 3 நிலையில வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டுல சொல்றாங்களாம். என்ன இந்த கல்வெட்டுகள்ல 3 வந்து படைகள் வந்து வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிராக மேற்கொள்றதுக்கு ஒரு படை. ஓகேங்களா? ஸோ வட இந்திய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆட்சியை எதிர்க்கிறதுக்காக ஒரு படையையும், தென்னிந்திய ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிரான புகழ்மிக்க சில படையெடுப்புகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா தட்சிண பாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையெடுப்பு வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு படையெடுப்புகளும், வட இந்திய ஆட்சியாளருக்கு எதிரான 2வது படையெடுப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 படையெடுப்புகள், வட இந்தியாவுக்காக 2ம், தென்னிந்தியாவுக்காக 1ம், இந்த மாதிரி 3 படையெடுப்புகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு ஆல்ரெடி நம்ம தென்னிந்தியா அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ புகழ்மிக்க தட்சிண பாதா படையெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் தட்சிண பாதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தென்னிந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிராக புகழ்மிக்க ஒரு படையெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தட்சிண பாதா படையெடுப்பு தான். ஓகேங்களா? ஸோ வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 2 வச்சிருந்திருக்காரு. ஸோ டோட்டலாக 3 வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிசனர் அவர்கள் அலகாபாத் தூண் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. சரி, இவர் இதை மட்டுமா சொன்னாருன்னு கேட்டால் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 அரசர்களை படைபலத்தால் வென்றிருக்காரு சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எங்க கங்கை சமவெளிகளில் மேற்கு பகுதிகளில். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணுங்க அவர் எதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு பார்க்கும்போது கிழக்கு கடற்கரையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்காமா. ஸோ கிழக்கு காஞ்சி காக்கி வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மேற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 9 அரசர்கள் படைபலத்தால் வென்றிருக்காராமா. ஓகேங்களா? ஸோ ராணுவ வெற்றிகளுடைய பிரகடனம், அதாவது ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிலிட்ரி ப்ரொக்ளமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய வெற்றி பெறணும், அண்ட் தென் அரசாங்கத்தை வந்து நீடிக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு யாகம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அஸ்வமேத யாகம். அதையும் வந்து சமுத்திரகுப்தர் அவர்கள் செஞ்சதாக அந்த கல்வெட்டில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வபுத்திர சகானுசாகி அப்படின்ற ஒரு பேர் வந்து சமுத்திரகுப்தருக்கு இருந்ததா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்ன தெய்வபுத்திர சகானுசாகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷான பட்டமா. ஓகேங்களா? ஸோ சாக அரசர், இலங்கை அரசர் இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு அரசர்கள் இவங்களெல்லாம் கப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, வரி, அதாவது டேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த வந்து கப்பம் கட்டியதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய அரசர்கள் இருந்தாங்க. தேவன பட்டம், ஒரு குஷான பட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாக அரசராகட்டும், இலங்கை அரசராகட்டும், இவங்க எல்லாமே வந்து சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டினார்கள் அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஹரிசேனர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், 3 நிலைகள் படையில் இருந்தது, 33 வரிகள், அதை பிரசத்தி லாங்குவேஜ் அலகாபாத், அதாவது பிரியாகை மெய்கீர்த்தி அப்படின்னு தான் மேக்ஸிமம் டேரெக்டாக கேட்பாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளிகளில் மேற்கு பகுதிகளில் 9 அரசர்களை வந்து படைபலத்தால் வென்றிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் கிழக்குலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் பார்த்தோம். மேற்குலேருந்து 9 அரசுகளை வின் பண்ணியிருந்தாங்க. சாகர அரசாகட்டும், இலங்கை அரசாகட்டும், வெளிநாட்டு அரசர்கள் சில பேர் கப்பம் கட்டினாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ மேற்கிந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சாக அரசர்களை தோற்கடிக்க
முடியல. பட் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரடியாக அதிகாரம் செலுத்த முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து அந்த கங்கை சமவெளி வரைக்கும் இவர் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கப்பம் கட்ட வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இப்போ தற்போதைய பஞ்சாப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமுத்திரகுப்தருடைய முழு அதிகாரத்தையும் அங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க பஞ்சாப்ல. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய படையெடுப்புகள் வந்து சில பழங்குடி குடியரசுகள் வந்து அதிகாரத்தை குறைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ பழங்குடி குடியரசுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ அப்போ அங்கே பழைய பீப்புள்ஸ் தான் இருப்பாங்கல்ல, பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அதிகாரம் வந்து குறைக்கப்படுது. எங்கன்னா மலைகள் ரீஜன் ஆகட்டும், சமவெளிகள் ஆகட்டும், இங்கே எல்லாமே அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா சில ஹீனர்கள், அதாவது ஹன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊடுருவல் வந்து அடிக்கடி நிகழ ஆரம்பிக்குது. அந்த டைமில் அப்போவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்போ ஹன்ஸ் இன்வேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட டைமில் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், கொஷின் கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா. ஆல்ரெடி கேட்டது. இலங்கை அரசர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகவர்மன் அவர்கள். அந்த மேகவர்மன் அவர்கள் வந்து பரிசுகளை அனுப்பி வச்சிருப்பாரு. என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பொருட்களும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விலைமதிப்புக்குரிய ஒரு சில பொருட்களை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா பரிசா வந்து மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தருக்கு அனுப்பியிருப்பார். ஓகேங்களா. அந்த அனுப்பின காரணத்தினால கயாவில் ஒரு பௌத்த மடம் வந்து நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறாரு. பட் ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கொடுப்பார்ல ஆக்சுவலாக பிரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொடுக்கக்கூடிய அந்த லஞ்சம் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு அரசர் கொடுத்து அந்த வேலையை வாங்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாராம், இலங்கையோடைய அரசரான மேகவர்மன் அவர்கள், நான் இந்த மாதிரி புக்தகயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பௌத்த மடாலயத்தை நான் கட்ட போகிறேன், அதுக்கான அனுமதி கோரி நான் வந்து இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் டேஸில் அதை அக்செப்டும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சமுத்திரகுப்தர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அறிஞர்கள், வரலாற்றாசிரியர்கள் எல்லாமே நிறைய புத்தகங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹரிசேனரும் அதில் ஒருத்தர். ஸோ சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்ட ஒருத்தர் யாருன்னா கவிஞரான ஹரிசேனர் அவர்கள் அவை புலவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவிதை மிக மிக பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் மிக மிக பிடித்த விஷயம் அப்படின்னு கவிதை. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இசை மீது மிக பிரியம் கொண்டவர் இந்த சமுத்திரகுப்தர். அதனால தான் அவருக்கு கவிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டமும் இருந்திருக்கும். ஓகேங்களா. நான் முதலையே சொன்ன மாதிரி சமுத்திரகுப்தர் அவர்கள், அதாவது குப்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் சைவிசம் வைணவிசம் பீக்கில் இருந்ததுன்னு சொன்னால் சமுத்திரகுப்தர் அவர்கள் மிக தீவிரமாக வைணவத்தை பின்பற்றினார். ஓகேங்களா. அப்படி பின்பற்றினாலுமே வசுபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பௌத்த அறிஞர் இருப்பார், அவர் ஆதரிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குப்த நாணயங்கள் அவர் வந்து இசை மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தான் வீணை வாசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் அந்த வீணை வாசிக்கக்கூடிய அந்த கவிராஜான்னு சொல்லக்கூடிய சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கக்கூடிய புகைப்படம் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் அந்த நாணயங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த பிரசித்தி அப்படின்றது என்னென்னா ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேங்களா. பிரசித்தி அப்படின்னா வந்து லாங்குவேஜ் கிடையாது. பிரசித்தி பாடுறாங்க அப்படின்னா என்னென்னா கோயில்களில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இவங்களுக்கு பாடுறாங்க புகழுரை, எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒருத்தருடைய புகழுரை பாடுறதான் பிரசித்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிரசித்தியில் எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒருத்தருடைய புகழுரை எழுதுறது. அப்போ என்ன லாங்குவேஜஸில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து சமுத்திரகுப்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தென்னிந்தியாவில் பல்லவ நாடு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பல்லவ நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லவ நாட்டுடைய அரசன் விஷ்ணுகோப்பனை தோற்கடிக்கிறார். ஓகேங்களா. ஸோ சமுத்திரகுப்தர் இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேகவர்மன் அப்படின்ற பேர், இலங்கை மன்னனுடைய மேகவர்மன் அப்படின்ற பேரையும் நம்மளுடைய தென்னகம், அந்த தென்னக பகுதியில் இருக்கக்கூடிய தென்னிந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய பல்லவ நாட்டு, எக்ஸாக்டாக நோட் பண்ணுங்க, பல்லவ நாட்டு அரச விஷ்ணுகோப்பனை சமுத்திரகுப்தர் தோற்கடிக்கிறாரு. ஏன் அதை அழுத்தி சொல்கிறேன்னா நமக்கு மேக்ஸிமம் சவுத் இந்தியா சைடு ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் அவர்கள் 9 அரசுகளை கைப்பற்றினார். ஓகேங்களா. மேலேயே சொன்ன கங்கை சமவெளிகளில் மேற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 9 அரசுகளுடைய படைபலத்தால் வென்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யாரோ மைக் அன்மியூட் பண்ணிங்க, இந்த டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஓகே, இங்கே வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் இருக்க பாயிண்ட்ஸோட ஏன் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கேன்னா பிகாஸ் நான் இது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸு உங்களுக்கு இப்போ சொல்லும் போது ஆக்சுவலாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தாச்சு, நார்த் இந்தியாவை பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ குப்தருடைய பேரரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்கள் மேப்பை மேலே எடுத்தீங்கன்னா டெல்லி இருக்குமா, அதுக்கப்புறம் புருஷபுரம், நான் பழைய மேப் சொல்கிறேன். ஸோ டெல்லி, ஸோ தட்சசீலம், புருஷபுரம்க்கு அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இந்திரபிரஸ்தம், அதாவது டெல்லின்னு சொல்லுவோம். அப்புறம் மதுரா. ஸோ இங்கேருந்து வந்து பல்லவ சோழ சேர நாடுன்னு சொல்லுவாங்க. சோழ நாடுனா இங்கே தஞ்சாவூர் வந்துடும், பாண்டி நாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை வந்துடும். ஸோ பல்லவ நாடு மேலே இருக்கும், சேர நாடு பொறுத்த வரைக்கும் கேரளா. ஓகேங்களா. ஸோ அப்போ இலங்கை அப்படின்னா மேலே அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆக்சுவலாக மேலே
கபிலவஸ்து, பிரியாகை அந்த உஜ்ஜயினி, இந்திரபிரஸ்தம் ஸ்டார்ட் பண்ணி எங்கே அடிக்கிறாருன்னா மனுஷன் இலங்கை வரைக்குமே அடிச்சிருக்காரு. ஸோ தென்னகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்லவர், ஸோ அது கீழே இறங்க முடியல. அது கீழே இறங்கினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சேரர் உடைய கேரளா, ஆந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, பாண்டியனுடைய மதுரை, நம்மளுடைய தமிழ்நாடு. ஸோ இங்கே என்ன பல்லவத்தில் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு அங்கே வரைக்குமே வந்து அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு காஞ்சிபுரம் அது வரைக்குமே பயங்கரமாக அடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பேராட்சி உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறான். ஸோ இப்போ 9 அரசர்கள் வடநாட்டில் வந்து வின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை சார்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பாட்டாக வந்து கீழே வச்சிருக்கிறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிற்றரசர்களாக்கி அவங்கள கப்பம் கட்ட வைக்கிறார். ஓகேங்களா. நல்லா பாருங்க, இந்த ஆள் என்ன பண்றாருன்னா சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் மீது படையெடுக்கிறாரு, 12 அரசுகளை தோற்கடிக்கிறாரு. எக்ஸ்பெஷலி பல்லவ அரசன் விஷ்ணுகோப்பன் அவர்களும் இல்லை அடங்குவார். ஸோ அதை சேர்த்து தான் 12. ஸோ அவங்க என்ன பண்ணுறாருன்னா தோற்கடிச்சிட்டு நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பல, நீ வந்து நான் தான் அரசன், நீ சிற்றரசனா இரு அப்படின்னு சொல்லி அந்த 12 பேரையும் நீ சிற்றரசன். எக்ஸாம்பிள் என்னன்னா நான் தான் சிஎம், நீ டெபியூட்டி சிஎம், அதான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் இப்போ பெரிய ஆள், ஆனால் நீ எனக்கு கீழே வந்து சிற்றரசனாக இருந்து எனக்கு கப்பம் கட்டணும், வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றார். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஸோ இந்த பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இலங்கை அரசன் மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தரிடம் அனுமதி பெற்று புக்தகாயாவில் ஒரு மடலை அதான் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, அந்த பாயிண்ட்டும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷ்ணு பக்தர். ஓகேங்களா. ஸோ போர்களில் வெற்றி பெற்றதை வந்து நினைவாக வந்துட்டு நம்ம வச்சுக்கணும், நம்ம வந்து மெமரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா நிறைய வந்து வேதங்கள் கூற்றுப்படி நிறைய சடங்குகளை செய்கிறாங்க. குதிரைகள் பலியிடும் வேள்வியும் வந்து சமுத்திரகுப்தர் வந்து மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரார். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வேள்வி அதாவது அஸ்வமேகம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிறது அவங்க சுங்கர்களாக தான் இருக்கும். பிகாஸ் தே ஸ்டார்ட். ஓகேங்களா. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக நடுவில் வந்து ஜாமாகி இருந்திருக்கும். மீண்டும் வந்து பயங்கர பீக்கில் நடுவில் சில சின்ன சின்ன அரசர்கள் செஞ்சுருப்பாங்க. பட் பூமாய் பீக்கில் வந்து செஞ்ச அரசு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ சமுத்திரகுப்தர் வந்து நாணயங்கள் வெளியிட்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சாரி கவிராஜா அப்படின்ற பேரும் இருந்திருக்கிறத தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ 2ஆம் சந்திரகுப்தர் அவர்களுக்கு போகலாம். ஸோ இந்த 2ஆம் சந்திரகுப்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதை வழி தோன்றல் நான் ஃபஸ்ட்டு மகன். ஸோ இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 415 வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகள். ஓகேங்களா. ஸோ 40 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இங்கே என்ன ஆகுதுன்னா இவர் டேரெக்டாக 40 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் வந்து இருந்தாரா அப்படின்னு கேட்டால் இருந்தார். பட் ஆனால் முதல் 5 ஆண்டுகள் மிக மிக கடினமான ஒரு ஆண்டாக வந்துட்டு இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய இன்னொரு மகன் அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகுப்தர். அதாவது சந்திரகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தருடைய சகோதரனான ராமகுப்தர் வாரிசுரிமைக்கு போராடி ஆட்சிக்கு வரார். ஓகேங்களா. ஸோ அவரு வர டைம் தான் என்னாங்கன்னா 370 75. ஸோ அதனால தான் சொன்னேன் 375 ஆட்சிக்கு வந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி 5 வருஷம் போரிட்டு தான் 375 கிட்டத்தட்ட 415 வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் என்ன மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் முதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன். இந்த கேள்வி கேட்ட கேள்வி விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்திரம். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் உஜ்ஜயினி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் 2ஆம் சந்திரகுப்தருடைய 2வது தலைநகரம் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு உஜ்ஜயினி. பாட்டாளிபுத்திரம் அப்படின்றது தான் வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தருடைய முதல் கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேக்ஸிமம் அப்படியே அவங்க தாத்தாவை உரிச்சு அடித்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்வார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அதாவது சமுத்திரகுப்தருடைய தந்தையான 1ஆம் சந்திரகுப்தர் அவர்கள் தான் தாத்தா. ஸோ என்ன பண்ணுறாரா சந்திரகுப்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அரசினுடைய எல்லைகள் போர்கள் மூலயமா விரிவாக்கப்பட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் மேரேஜ் அலைன்ஸ் திருமண உறவுகள் மூலயமாவும் விரிவாக்கப்பட்டார். ஓகேங்களா. என்னன்னா உங்களுடைய அரசாங்கத்தை நான் போர் செஞ்சு இப்போ உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 9 பேரை வந்து வடக்கில் அதாவது நார்த்தில் வந்து இது பண்ணார், 12 பேரை தென்னிந்தியாவில் சிற்றரசராக வச்சுனாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போர்கள் மூலயமாவும் செஞ்சாலும் ஸோ போர்கள் மூலயமா என்னைக்கு தான் உன்னை திருப்பி அடிப்பான். ஓகேங்களா. ஸோ அதுவே வந்து மேரேஜ் அலைன்ஸ் அப்படின்னு பண்ணும்போது ஒன்று அடித்தா வேறு யாராவது கூட அடித்தா கூட நம்ம வந்து பொண்ணு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா செய்வாங்க. ஸோ இவருடைய டிப்ளமேட்டிக் ராஜதந்திரமான ஒரு ஐடியா அப்படின்றது என்னன்னா திருமண உறவுகள் மூலியமாக நம்ம அரசாங்கத்துடைய எல்லைகளை நீடிக்கலாம் விரிவாக்கலாம் அப்படின்றது தான் இவருடைய கொள்கையாக இருந்துச்சு. ஓகேங்களா.
அண்ட் தென் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாகரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா. என்னது சாகரி. இது வந்து சமுத்திரகுப்தாவிலையும் பார்த்துருப்போம். கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சில சிற்றரசர்கள் தோப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பல்ல. ஸோ அங்கே வந்து கப்பம் கட்டியவர்கள், நல்லா நோட் பண்ணுங்க, கப்பம் கட்டியவர்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக அரசர்களை தோற்கடிக்கிறாங்க. ஸோ அப்போ சாகரி அப்படின்ற பேர் இவருக்கு தான் சூட்டப்படும். இவர் என்ன பண்ணுறாருனா, நீ கப்பம் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் தோற்கடிச்சிட்டு அவர் என்ன டெப்யூட்டி சிஎம் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடுறார். சிற்றரசு அப்பாயிண்ட் பண்ணி கப்பம் கட்ட சொல்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக மொத்தமாக போய் சாகரி அரசர்களை தோற்கடிச்சு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றாரு. மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய காரணத்தால் 2ஆம் சந்திரகுப்தருக்கு சாகரி என பெயர் சூட்டப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே. இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக அரசுகள்லேருந்து ஒரு மரபில் கடைசி ஆட்சியாளர் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர். ஓகே. இங்கே வந்து சாகரி அப்படின்ற பேரை வந்து பெற்றாரு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா, அவருடைய கடைசி மரபு, சாக வம்சத்துடைய கடைசி மரபுடைய ஆட்சியாளரை கொண்டுட்டு மாலவத்தை குஜராத்தை கைப்பற்றான்னு சொல்லுவேன். அந்த கடைசி அரசா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ரசிம்மனை வந்து தோற்கடிச்சு கொல்லப்பட்டுறாங்க. ஓகேங்களா. அதாவது கொன்னுடுறாங்க. ஸோ அதான் தோற்கடிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்படி பண்ணார்ல. இந்த சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணினா, 12 அரசர்கள். ஓகேங்களா. ஸோ அந்த விஷ்ணுகோபனையும் சேர்த்து 12 அரசர்களை சிற்றரசர்களாக வச்சு கப்பம் கட்ட வச்சார். ஆனால் அவருடைய மகனான 2ஆம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறான்னா, இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்களோட நான் நட்புறவாக பேணிக்கிறேன், நட்புறவாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து என்னென்னமோ வச்சுக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு அந்த மூவ் பண்ணி கொண்டு போகிறார். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வங்காளம், அதாவது வங்கத்தில். ஓகேங்களா. ஸோ வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிரிகள் உருவாகிட்டே இருக்காங்க. எதிரி கூட்டங்கள் 2ஆம் சந்திரகுப்தரை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வங்கத்தையும் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் அவர்கள் முறியடிச்சிருப்பார். வேற எந்த இடத்துல வந்து கைப்பற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதியை வந்து கடந்து சென்று அவர் வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த ஏரியாவும் கைப்பற்றியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அவங்க யார் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷானர்கள் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்கள அடிப்படையை வந்து வச்சு நான் தான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிப்படையும் வச்சுறார். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன விஷயம் இவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதுப்பினாருக்கு பக்கத்தில். ஓகேங்களா. ஸோ குதுப்பினார்னா அந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. குதுப்பினார் எதுவும் பண்ணல, பக்கத்தில் ஒரு இரும்பு தூண் வந்து கட்டுறார். ஓகேங்களா. உருவாக்கப்படுறது. ஸோ அந்த இரும்பு தூண் வந்து என்னன்னா, விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ குதுப்பினார் பக்கத்தில் ஒரு இரும்பு தூண் இருக்குது, அது கண்டிப்பாக இந்த மனுஷன் தான் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்னாக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் யாரும் ப்ரூஃப் பண்ணல. நம்ம வந்து இப்போ அலகாபாத் வந்து அரிசேனர் கட்டினது, பிதாரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் கட்டினது, அதாவது அவர் பேர் என்ன, இவருக்கு அப்புறம் குமாரகுப்தருக்கு அப்புறம் ஒரு ஸ்கந்தகுப்தர் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஆனால் அந்த இரும்பு தூண் சின்னதாக ஒன்று கட்டியிருப்பார், அதாவது விக்ரமாதித்யரால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1ஆம் சந்திரகுப்தருக்கு வந்து போட்டு இரும்பு தூண் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டுங்களா. ஸோ வேறு என்னெல்லாம் விஷயம் இவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இவரது அவையை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள், அதாவது 9 அறிஞர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அவையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து காளிதாசர் உட்பட, அதாவது காளிதாசர், ஹரிசேனர், அமரசிங்கர், தன்வந்திரி இருப்பார், அப்புறம் காக்கபாணகர் இருப்பார், சங்கு இருப்பார், வராகமிகிரர் இருப்பாங்க, அண்ட் தென் விட்டாலப்பட்டர், இன்னும் ஒருத்தர் ஓகே வராச்சி சம்திங் நினைக்கிறேன். இந்த 9 பேரும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். காளிதாசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் பொறுத்த வரைக்கும் அவை புலவராக இருந்தார். யாருக்குன்னா சமுத்திரகுப்தருக்கு அவை புலவராக இருக்கார். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2ஆம் சந்திரகுப்தருடைய டைம்லையும் இருக்கார். ஓகேங்களா. அவை புலவராக. ஸோ இப்போ வந்து 2 பேர்த்துக்கும் அவை புலவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஹரிசேனர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அமரசிங்கர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு அப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அகராதியின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அகராதியியல் அப்படின்னா டிக்ஷனரின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்போவே எழுதியிருக்காரு சமஸ்கிருதத்துக்கு. ஸோ வந்துட்டு அதனால தான் அகராதியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல்ஸ் பேர் நிறைய தன்வந்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மருத்துவர் அவர். காகபாகனர் பொறுத்த வரைக்கும் வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து ஜோதிட வீட்டில் காக்கா கத்துது அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் சங்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கும் சொல்லியிருப்பேன், சங்கு வச்சு கட்டடக்கலை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சங்குனா என்னன்னா கட்டடக்கலை நிபுணர், காகபாகனா ஜோதிடர். ஓகேங்களா. ஸோ வராகமிகிருக்கு ஓகேங்களா. வராகமிகிரர் யாருன்னா வானில் அறிஞராக இருக்காரு.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வராட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு இலக்கண ஆசிரியராகவும் சமஸ்கிருத புலவராகவும் இருப்பார். ஓகேங்களா. ஸோ விட்டாலப்பட்டர் உங்களுக்கே தெரியும், விட்டாலாச்சாரி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டுகள்லாம் பழைய பாடத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மந்திரி யாருன்னா ஒரு மாய வித்தையர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ உஜ்ஜயினி ஏன் வந்து 2வது தலைநகரமா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வணிகத்தில மிக முக்கியமான வாய்ந்த ஒரு நகரமா இருந்ததுனால, உஜ்ஜயினி 2வது தலைநகரமா தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, குதுப்பினாருக்கு அருகே உள்ள ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ ஓகே. ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதிகள்லாம் நிறைய இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய வாகட இளவரசனுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த 2வது சந்திரகுப்தர் வந்து அவருடைய மகள் பிரபாவதியை திருமணம் செஞ்சு கொடுக்குறார். எந்த இடத்துல? ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த டெக்கான் ரீஜியன் சொல்லக்கூடிய தக்கான பகுதிகள் ஆண்டு வந்த வாகட இளவரசனுக்கு அவருடைய மகளான பிரபாவதியை திருமணம் செஞ்சு தரார். ஓகேங்களா. அண்ட் தென் பாருங்க, ரோமானிய பேரரசு இருக்குல்ல, அவங்க கூட வணிகம் வந்து வச்சுக்கிறாராமா. ஓகேங்களா. அரச வளம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய இடத்துகளில் நிர்வாகமாகட்டும், நிறைய போர்களாகட்டும், நிறைய வெற்றிகளை வந்து குவிக்கிறாரு. அதனால இவருக்கு பேர் நிறைய பேர் வைக்கிறாங்க. இதை முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நியூ ஸ்டூடெண்ட்டாக ஜஸ்ட் ரீகெயின் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ. ஓகேங்களா. ரீவாச் பண்ணுங்கள். விக்ரமன், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவஸ்ரீ, தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹவிக்ரன், விக்ரமாதித்யன், சகாரின்ற பேர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம இதே நேம் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரி எந்த நேம் குப்தாஸில் வந்தாலும் கண்ணை மூடி டிக் பண்ணுங்கள். மற்ற யாருக்கும் பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி பேர் இல்லை. கவிராஜா அப்படின்றது சமுத்திரகுப்தருக்கு, மகாராஜா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தருக்கும் அவருடைய மகனான கடோத்கஜருக்கும். ஓகேங்களா. அதிராஜா அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தருக்கு வரும். ஸோ இவருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கண்ணை மூடி டிக் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. குப்தருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியும் செழிப்பும் பற்றி அறிந்து கொள்ள வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தை வந்து அமைதியாக இருந்துச்சு, செழிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாகியன் அவர்கள் தான். இவர் பார்த்தீங்கன்னா வந்து சீன பயணியாக வருகை தராரு 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கு. இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்வார், குப்தாஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செழுமையாக இருந்தது அவங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்களை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு நான் முன்னமே சொல்கிற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காத, இன்றைய அளவு வரைக்கும் துருப்பிடிக்காத ஒரு தூணாக வந்து இருக்குது. அதுவே 2ஆம் சந்திரகுப்தருடைய சாதனையாக இருக்குது. இது யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தாத்தாவான 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி எழுதப்பட்ட புகழுரை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் வந்து அவருடைய மகனான குமாரகுப்தர் வருவார். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் அவரை பற்றி சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ குப்தர் பேரரசுக்கு வராரு யார் ஃபாகியன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வளம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பதிவு செய்கிறாரு. அண்ட் தென் வந்து என்னென்னா கங்கை சமவெளியை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பிராமணர்களுடைய பூமி அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த அந்த சீன பையனான பாகியான் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார்னா பொருளாதாரத்திலையும் மத ஒழுக்க நிலையிலையும் பயங்கரமாக இருந்திருக்காங்க இந்த குப்தர்கள் அப்படின்ற விஷயம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இந்த பாயிண்ட் நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, மகத்தான மக்கள் இருந்தாங்க, மகிழ்ச்சியோடு செழிப்பாக வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டதுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா கடுமையான தண்டனை இன்றி அங்கே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வருது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தலை துண்டிக்கிறதோ இல்லை கொலை பண்ணுறதோ இல்லை வந்து அந்த மாதிரி பண்ணாமல் மரண தண்டனை வழங்காமல் உங்களுக்கு வந்து சிம்பிளாக, அதாவது மரண தண்டனை உங்களை சாகடிக்க மாட்டாங்க, மற்றபடி உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ டார்ச்சர். ஸோ அந்த மாதிரி அதனால தான் மீன் பண்ணுறாருன்னா கடுமையான தண்டனையே என்று நீதி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைந்த ஒரு கபிலவஸ்து கடாகை வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வந்து கபிலவஸ்து அப்படின்ற வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கயாவில் இருக்கும். ஸோ அந்த கபிலவஸ்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புத்த கயாவில் வந்துட்டு ஒரு டெம்பிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பாட்டாளிபுத்திர மக்கள் எல்லாமே பயங்கரம் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே சொன்ன அவர் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலை. என்ன அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர பேரை அவருடைய புக்ஸில் ஒரு இடத்துல கூட குறிப்பிடலை. ஆனால் அவங்க குப்த டைனாசிட்டிக்கு வந்ததாங்க நம்பணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருந்ததாக அவர் சொன்னதையும் நம்புகிறோம். ஸோ வந்து குப்தருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொன்னதையும் நம்புகிறோம். தண்டனை இல்லைன்னு அவர் சொன்னதையும் நம்புகிறோம். ஆனால் அவர் எந்த டைனாசிட்டிக்கு வந்தார், அதுக்கான குறிப்பு என்ன, அவர் கண்டிப்பாக சந்திரகுப்த டைனாசிட்டிக்கு வந்திருந்தால் ஏன் அவர் பேர் மென்ஷன் பண்ணல இப்படின்ற நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே ஹி கேம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கு வந்து சீன பயணி வராரு அப்படின்றத படிச்சுக்கலாம். ஆனால் அவர் புக்கில் ஒரு இடத்துல கூட 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்ற பேரை அவர் குறிப்பிடவே இல்லை. ஓகேங்களா.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்ன விஷயம்லாம் இந்த பாகியன் அவர்கள் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் தொகை பயங்கரமா இருக்காங்க அதிகமா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மதுரால தான் மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பயங்கர மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள்லாம் பயங்கரமா அவங்க குடும்பத்தோட வந்து பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அரசருக்கு சொந்தமான நிலத்தில வந்து விவசாயம் வந்து செய்தவர்கள் மட்டும் வந்து தானியத்துல வந்து ஒரு பகுதி தரணுமா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டே நான் மேல சொல்லியிருப்பேன் இந்த சிஸ்டம் ஆக்சுவலா. அது வந்துட்டு உங்களுக்கு இதே சிஸ்டம் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அரசர்களுடைய இடத்துல வந்துட்டு நீங்க பயிர் செஞ்சா, அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு இத்தன ஒரு பங்கு வந்து அரசருக்கு தந்துரணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனா வந்து தலை துண்டிக்கப்படவில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் மீண்டும் மீண்டும் வந்து என்னன்னா அப்படின்னா, அடிக்கடி வந்து கலகம் வந்துகிட்டே இருக்கு. கலகம் அப்படின்றது என்னன்னா, ஸோ கலகம் ஓகேங்களா? ஸோ வந்துட்டு லட்டுக்கு வர லா ஓகேங்களா? என்ன கலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈனர்களுடைய அப்பப்போ சின்ன சின்ன படையெடுப்பு மற்ற சுற்றி இருக்கவங்களுடைய படையெடுப்புகள் அப்பப்போ உள்ளூர் கிளர்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீ குற்றம் இழைச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து தலைலாம் வெட்ட மாட்டாங்க. உன்னுடைய வலது கை அதாவது ரைட் ஹேண்ட் இந்த கையில் தானே வந்து திருடின இந்த கையில் தான் குற்றம் இழைத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரைட் ஹேண்டை வந்து வெட்டிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். நாடு முழுவதும் மக்கள் எந்த உயிரினத்தையும் கொல்லலை. அதாவது எந்த உயிரினத்தையுமே மக்கள் வந்து கொல்லலை. விச் மீன்ஸ் அவங்க அதாவது சைவமாக இருக்காங்க அப்படின்றத இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. எந்த மதுபானத்தையும் குடிக்கலையாமா. ஓகேங்களா? இது எல்லா விஷயத்தையும் ஃபாகியன் அவர்கள் அவருடைய நூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் தான் நமக்கு ஒரிஜினல் நோட்ஸே இன்னும் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாட்டாளிபுத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மக்கள் எல்லாம் வசிப்பு மக்கள்கள் எல்லாமே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. அதுலேயும் ஈகை குணம் அதாவது ஈகை குணம் அப்படின்னா ஒருத்தர் கொடுக்குற குணத்தை வந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. யாரும் வந்து ஒவ்வொருத்தர் கூட போட்டி போடாமல் போட்டுக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நகரத்தில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் நிறைய பேர் வந்து தர்மம் செய்வதற்காக மருத்துவங்கள் சத்திரங்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஏழைகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நிறைய ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லா ஊனமுற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாடலிபுரத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாகியன் சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு டைனசிட்டி இருக்குது பொற்காலமாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஜட்மெண்டெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் யார் வரான்னா சக்கராதித்யா என சொல்லக்கூடிய 2ஆம் சந்திரகுப்தருடைய மகனான குமாரகுப்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் சொன்ன அடுத்த செகண்ட் நமக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிற ஒரே விஷயம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர் இவர் தான். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குப்த வம்சத்துடைய கடைசி பெருமைக்குரிய அரசனான இதுக்கப்புறம் ஒரு ஸ்கந்தகுப்தர் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா குமாரகுப்தர் அவர்கள் 455 வரை வந்து ஆட்சி செய்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து சக்கராதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தையும் உருவாக்குறாரு அப்படின்றத பார்த்தோம். ஸோ குமாரகுப்தர் வந்து தொடர்ந்து ஸ்கந்தகுப்தர் வராரு. ஸோ ஸ்கந்தகுப்தர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோற்கடித்து விரட்டி அழைக்கிறார். யார் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீனர்களை. ஓகேங்களா? ஸோ ஹீனர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர். சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஸ்கந்தகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீனர்களுடைய படையெடுப்பை சந்திக்க நேரிடுது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படையும் எடுக்கிறாரு. ஆனால் அந்த ஹீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படையெடுக்கிறாங்க. ஸோ ஹீனர்களை திருப்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா குப்த பேரரசர் தோற்கடிக்காரு ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? ஸோ இந்த வரலாற்று அறிஞர்கள்லாம் இருப்பாங்களா அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா குப்தருடைய பேரரசான கடைசி பேரரசே வந்து இந்த ஸ்கந்தகுப்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹீனர்களை தோற்கடிச்சதுனால தான். ஓகேங்களா? ஏன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அதுக்கப்புறம் பார்க்குறாங்க குப்த பேரரசு வந்து விஷ்ணுகுப்தா அந்த மாதிரி அவர் தான் கடைசி வந்து பேரரசர். ஸோ நிறைய பேர் வராங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த குப்த பேரரசில் கடைசி பேரரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருன்னு சொன்னோம். ஸோ பாலாதித்யர் 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேரில் அரியணை ஏறினார். ஓகேங்களா? யார்? பாலாதித்ய 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் அரியணை ஏறியிருக்காரு. கடைசி பேரரசான ஓகேங்களா மிக சிறந்த குப்த பேரரசில் கடைசி பேரரசர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் இந்த ஸ்கந்தகுப்தருக்கு இந்த மிகிரி குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கப்பம் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மிகிரி குலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை வந்து பகைமையோடு பார்க்குறாரு. ஸோ அதனால் மனம் வேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த அதாவது ஸ்கந்தகுப்தர் அவர்கள் அவருடைய பாருங்கள் சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா வைணவம். ஓகேங்களா? ஸோ சந்திரகுப்தர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் வராரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணுறாரு. பௌத்தத்தையும் அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வர குமாரகுப்தர் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி கட்டார். நீங்கள் எல்லாம் வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரு இருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஸ்கந்தகுப்தர் ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக
பௌத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. மிகிரிகுலர் போன்ற சில அரசர்கள் கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. அதை மிகிரிகுலர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு பௌத்தத்தை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா வழி வழி தோன்றலாம் அவங்க இல்லை, இது ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது, நம்ம ஏன் அதை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மிகிரிகுலர் நான் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ மிகிரிகுலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கைது செஞ்சு சிறையில் போட்டு அடைச்சிடுறாங்க. நீ எப்படி எனக்கு கப்பம் கட்ட மாட்ட, நீ வந்து எனக்கு கீழே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே. ஸோ சிறையில் அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கப்புறம் என்னென்னா, பாலாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மிகிரிக்குள்ளே இருக்கிற பிளேஸில் வின் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் என்ன தான் மிகிரிக்குள்ளே இருக்கிற பிளேஸில் பாலாதித்யா வின் பண்ணாலும் சில வஞ்சகமாக என்ன பண்ண சில வஞ்சகங்களை செஞ்சு பாலாதித்யரை மகதத்துலேருந்து துரத்தி அடிச்சிடறார். ஸோ மகதத்துடைய அரசர் தான் வந்து மிகிரிக்குள்ளர். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, துரத்தி அடிச்சு வெளியே அமைச்சிருவார். ஸோ இவர் தான் இருப்பார். ஓகேங்களா. ஸோ பாலாதித்யருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாபெரும் குப்த பேரரசு வந்து அப்படியே தோய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்தருடைய பேரரசாக அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர் அவர்கள் தான். நல்லா நோட் பண்ணுங்க. கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர், கடைசி பேரரசர் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் உங்களுக்கு 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசுடைய ஆதரவில் தலை தோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்னௌஜியை சேர்ந்த பேரரசர் அர்ஷர் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆதரவு கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஸோ ஆதரவு கொடுத்து சிறப்பாக செயல்படுத்த வைக்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலைகள் வந்து இருந்ததாக வந்து யுனெஸ்கோ சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் மியான்ஷாங் போன்ற சில பௌத்துவ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தத்துவ பற்றிய படிப்பதற்கு வந்து சில சீன பயணிகள், மற்ற நாட்டு பயணிகள் எல்லாமே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 1200களில் பக்தியார் கில்ஜி உடைய தலைமையில் உங்களுக்கு மம்லுக்குகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட துருக்கி இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அடிமை வீரர்களை வச்சு மொத்தமாக அழிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அகழாய்வு செய்கிறாங்க. மீண்டும் வந்து 1915கள் இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு செஞ்சு அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 12 ஹெக்டர் பரப்பளவில், அதாவது கிட்டத்தட்ட 30 ஏக்கர். ஓகேங்க. ஹெக்டர் அப்படின்னா அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 30 ஏக்கர் பரப்பளவில் 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோயில்களும் வந்து இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இடிச்சிட்டாங்க. எப்பயுமே சொல்கிறது தான், உங்களுக்கு திருவள்ளுவர் வந்து வெறும் 1330 குறள் தான் எழுதினாரு அப்படின்னா கிடையாது. ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கடல் கோள்களாக வந்துட்டு அழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கடல் கோளாக அழிஞ்சதுனால திருவள்ளுவர் இன்னும் எழுதியிருக்கலாம், மேபி நம்ம கிடைக்கல அப்படின்ற விஷயத்தையும் இன்ன வரைக்குமே நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ திருவள்ளுவருடைய உருவம் எப்படி இருக்குன்றதும் யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாலந்தா யூனிவர்சிட்டி நிறைய இடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கட்டடம் பிக்சர்ஸ் நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நிறைய படிக்கட் சின்ன அந்த படிக்கட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோடைய கேல்குலேட்டிவ்லேயே இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் 1915களில் பண்ணும் போதே இந்த மாதிரி 30 ஏக்கர், அதாவது 12 ஹெக்டர் இருக்கும். அதில் 11 வந்துட்டு என்ன மடாலயங்கள் இருந்திருக்கு, அந்த 6 பெரிய பெரிய கோயில்கள் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தருடைய காலத்தில் மத்திய ஆசியாவில் வந்து நாடோடி இனமான ஹீனர்கள் இருந்தாங்க. ஸோ இந்தியாவை மீது படையெடுத்தாங்கன்னு பார்த்தோம். ஹீனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தரை வந்து வெற்றிகரமாக தோற்கடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிதாரி தூண்களை வந்து இதெல்லாம் விவரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பிதாரி தூண் வந்து இவள் தான் கட்டியிருப்பார். ஸோ ஸ்கந்தகுப்தருக்கு பின் வந்து எந்த அரசரும் வந்து பெருசாக வந்துட்டு பலமாக இல்லை, பலவீனமாக இருக்காங்க. ஸோ மேலே சொன்ன மாதிரி மிகிரிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. ஸோ தோரமன்னன் மற்றும் மிகிரிகுலருடைய தலைமையில் தான் ஹீனர்கள் வந்து குப்த பேரரசு அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குப்தர்களுடைய காலம் பண்டைய இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கத்தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், குப்தர்களுடைய ஆட்சியை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹீனர்கள் பற்றி தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்ச பின்னாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய இந்தியா பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மத்திய இந்தியா சென்ட்ரல் இந்தியாவுக்கு வந்து பரவ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரமானார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவரே முடிசூட்டி நான் தான் வந்து உங்களுக்குலாம் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவருடைய மகன் தான் யாருன்னா மிகிரிகுலர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருவார். ஸோ ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முடிவில் மத்திய இந்த சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாலவத்தில் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அங்கே யார் ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்னா யசோதர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாலவத்தில் ஆட்சி செய்யக்கூடிய யசோதவர்மன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தோரமானருடைய மகனான மிகிரிகுலர் வந்து தோற்கடிச்சிட்டு உள்ளே வராங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா யசோதர்மனுடைய ஆட்சி முடிவுக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டலிபுத்திரம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேபிட்டல், செகண்ட் கேபிட்டல் உஜ்ஜயினி, வாரணாசி, அதாவது வணிகத்துறை முக்கிய பெரும்பான்மையான வாரணாசி, மதுரா, இந்த முக்கிய வணிகங்கள் எல்லாமே வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேலை கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கீழை கடற்கரை, மேலை கடற்கரை. இந்த மேலை கடற்கரையில பார்த்தீங்கன்னா, கல்யாண், மங்களூர், மலபார் இது 3மே மேலை கடற்கரை. கீழை கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது வங்காளத்துலேருந்து தாமிரலிப்தி அப்படின்னு சொல்லக்குள்ள இது வரைக்கும் என்னன்னா வணிகம் வந்து பெருகி இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் லைட்டாக கொஞ்சமாக வந்து உங்களுக்கு மேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மனசுலேயே இருக்க டாட் வந்து பரவிட்டு இருக்காங்க. பட் பெருசாக அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்படியே ஸ்டாப் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ குப்தர்களுடைய நிர்வாக முறையை பற்றி பார்க்கலாம். ஸோ குப்தர் காலத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலைசேஷனாக இருக்கும். முகல்ஸும் இவங்க மட்டும் தான் டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் மேலேயே சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ மௌரியனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லியிருப்போம். ஸோ குப்தர்களுடைய ஆட்சி காலம் அதிகார பரவலாகப்பட்ட டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது தவிர வேறு என்ன, நிலப்பிரபுத்துவம் ஃபியூடலிசம் வந்து வளர ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தருடைய காலத்தில் தான் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர்களுக்கு வரியே இல்லாமல் வழங்கப்பட்ட சில நிலங்களை கொடுக்குறாங்க. அந்த நிலம் அக்ரஹாரம். ஸ்டில் உங்களுக்கு இப்போவுமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரீட் ஆஃப் அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரஹாரம் வந்துட்டு பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது நீங்கள் வரி கட்ட தேவையில்லை, நீங்கள் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் அக்ரஹாரம் ஓகேங்களா. இந்த அக்ரஹாரம்க்கு இது வராது, வரும்ல அந்த வரும். இந்த நம்மளுடைய தமிழுக்கா வராது ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் இருந்ததும் மனைவி வந்து தீயில குதித்தே செத்து போயிடும், உயிர் மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மோசமான சதி சிஸ்டம் வந்து இவங்களுடைய காலத்தில் இருந்தது. ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரொம்ப அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வந்து பயங்கர நல்லவங்க, ஸோ அப்படி இப்படி இந்த மாதிரி சதி சிஸ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி சேனல் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக காமன் டாப்பிக்காக சொல்கிறேன் நான், ஒரு நார்த் இந்தியன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் போட்டாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து புக் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ரியலாகவே சதி சிஸ்டம் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புக் ரிட்டர்ன்ஸில் சான்றுகளாகவும் இருந்தது. எக்ஸ்பெஷலி வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்தது என்னென்னா நம்மளுடைய ஈரான் கல்வெட்டு, அந்த ஏரான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரான் சொல்லிட்டு அந்த ஏரான் கல்வெட்டுகளில் கிபி 510களில் இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சதி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாகியன் அவர்கள் ஏற்கனவே சந்திரகுப்தர் அப்படின்ற பேரை, 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்ற பேரை வந்து மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க, குடும்பங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சதி சிஸ்டம் எப்படி இங்கே மகிழ்ச்சியாக இருந்ததுக்கான ஒரு சான்றாகும் அப்படின்னு வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் வந்தது ஓகேங்களா. ஸோ குப்தருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ குப்தருடைய கோயில்கள் வந்து நிறைய செங்கற்களாலும் கற்களாலும் கட்டப்பட்ட கோயில்கள். எந்த ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நகரபாணியின். எந்த நகரபாணின்னு என்னன்னா இப்போ நம்மளுடைய கோயில் எல்லாமே டிராவிடியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம், திராவிட பாணியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத்தாலி கிரேக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காந்தாரா அந்த மாதிரி சில பாணிகளில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளோட இந்த குப்தருடைய காலத்தில் வந்து நகரபாணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆரம்ப கால வடிவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோகருடைய தசாவதார கோயில் ஓகேங்களா. ஸோ 10 அவதாரம், தியோகருடைய 10 அவதாரங்கள் கொண்ட கோயில் வந்து இங்கே இருந்திருக்கிறதுக்கான ஒரு இது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆரியப்பட்டருடைய ஆரியப்பட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்ன சொல்லுது அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பூஜ்யம் எனக்கூடிய அந்த விஷயம் ஓகேங்களா. ஸோ பூஜ்யம் அப்படின்ற விஷயம் இப்போ இல்லைனா நம்ம வந்து இந்த கரன்சி ஆகட்டும், ஜப்பானுடைய ஆகட்டும், இந்த வந்துட்டு என்ன விஷயம் அந்த ஐலாண்டுடைய எதுவாக இருந்தாலும் பூஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, நீ மணி கேல்குலேட்டே பண்ணக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான பிரைனான ஒரு பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் தான். ஸோ பூஜ்யம் அப்படின்ற விஷயத்தை அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. சுழியம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நம்ம மேக்ஸில் 22/7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ வந்து அந்த 22/7 அப்படின்ற மதிப்புகளையும் உலகுக்கு வந்து அழித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரியப்பட்டையர் அவர்கள் தான். ஸோ அந்த ஆரியப்பட்டையரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வராக வீரர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிரகத் சம்கீதை அப்படின்ற நூலும் பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற ஒரு வானியல் மற்றும் ஜோதிடம் நூல்களை எழுதியிருக்காரு ஓகேங்களா. ஸோ பஞ்ச சித்தாந்திகா மற்றும் பிரகத் சம்கீதை ரெண்டுமே வராக வீரர் அவர்களால் எழுதப்பட்ட நூல், வானியல் மற்றும் ஜோதிட நூல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சரகர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவராக இருப்பார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக சம்கீதை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சுஸ்ருதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார். இவர் தான் இந்தியாவுடைய மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை பற்றி சில விஷயங்களை இந்த சுஸ்ருத சம்கீதை அப்படின்ற விஷயத்துலேயே எழுதியிருக்காரு. இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ சிஸ்டம் ஆக்சுவலாக சில சிஸ்டம் மட்டும் தான் டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜியில் உங்களுக்கு 1840 வந்து என்ன அமெரிக்கன் இங்கிலாண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்களோ விமன் சார்ந்த
சில மெடிக்கல் மட்டும் தான் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆக்சுவலா இன்னுமே வளராம 150 இயர்ஸ்க்கு அப்புறமும். ஸோ இந்த சர்ஜரிலாம் சீரியஸாவே அந்த ஹார்ட் சர்ஜரி, மத்த பிரெயின் நியூரோ பண்ணக்கூடிய இந்த 2 சர்ஜரி மிகப்பெரிய சர்ஜரி ஆக்சுவலா கார்டியோ நியூரோ பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களுக்கு அனஸ்தீசியா இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அரினா, வெயின்ஸ், பல்ப் எல்லாமே நீங்க வந்து தனித்தனியா பிரிச்சா ஹார்ட்ட கழட்டி நீங்க வந்துட்டு பிரிசர்வ் பண்ணி வச்சு எடுப்பீங்க. ஸோ அவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. பிரிசர்வ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். நீங்க யோசிங்க, இது என்ன கிபி கிட்டத்தட்ட 375 நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த டைம்ல இவரு அறுவை சிகிச்சை பத்தி நூல் எழுதியிருக்காருன்னா, எவ்ளோ பெரிய விஷயம் ஆக்சுவலா. நம்ம சொல்றோம்ல 1840ல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் விமென்க்கு வந்து இவ்ளோ விஷயம் நடந்தது பெட்டரா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப கிட்டத்தட்ட நீ எவ்ளோ பின்னாடி இருக்கன்னு தெரியுதா? யார் ஐரோப்பியன்ஸ் பொறுத்தவரைக்கும், அமெரிக்கன்ஸ் பொறுத்தவங்களோட நம்ம எவ்ளோ பெஸ்ட் அப்படின்ற விஷயத்தை இவர் நிரூபிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் ஃபீல்டுலுமே. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய நிறைய நூல்கள் ஆங்கிலேயரால மொழிபெயர்க்கப்பட்டு வளர்ந்தாலுமே, நிறைய விஷயத்த ஈகோ கிளாஷஸ்னாலவே நிறைய நூல்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசர்கள் உட்பட நிறைய அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாமே அழிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அழிச்சதுனால தான் இந்தியாவுல நிறைய விஷயம், நிறைய சயின்டிஃபிக் ஆகட்டும், சயின்டிஃபிக் ஆகட்டும், உங்களுக்கு வானியல் பத்தி எல்லாத்த பத்தியும் எழுதின நூல்கள். இந்த போகி சொல்லுவாங்கல்ல, இந்த ஆக்சுவலா அவர் பேர் எனக்கு வந்து நான் எக்ஸாக்ட் ஒட்டக்கூத்தர் இருக்கு கரெக்ட் எக்ஸாக்டாக. ஸோ அவராகட்டும், அதுக்கப்புறம் சில வந்து அதுக்கப்புறம் 2, 3 பேர் இருந்தாங்க அவருக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாமே தேடி தேடி வந்து அந்த நூல்கள் வந்து ஆற்றங்கரையில் போட்டுருவாங்க. தேடி போய் அவங்க எடுத்து வச்சு நூல்கள் வந்து பதிச்சு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஓகே. உவேஸ் அவர்கள் ஓகேங்களா, ஞாபகம் வந்துருச்சு. உவே சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு போகிக்கும் வந்து மக்கள் எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துருவாராம் அவருக்கு தெரியாம. அண்ட் தென் வந்து ஆற்றங்கரையில் வீசுறதுக்கு முன்னாடி அவர் அந்த பக்கத்தில் வந்து இருப்பாராம். வீசின உடனே மக்கள் போனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து தமிழில் மொழிபெயர்த்து அவ்வளோ மொழிபெயர்த்த நூல்கள். அண்ட் தென் வந்துட்டு உரை எழுதி இந்த உவேஸ் அவர்கள் வந்துட்டு எழுதி வச்சிருக்காரு தமிழில். ஸோ அப்போ அந்த மாதிரி எழுதின புத்தகங்களே 200, 300 புத்தகங்களுக்கு மேலே அவர் எழுதியிருப்பார். ஸோ அந்த அந்த சிலேடைகள் வச்சு நிறைய இலக்கண புத்தகங்கள் இருக்கும். அப்போ எரிக்காமல் இருந்தால் நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கோம்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஸ்ருத சமிஹிதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு சர்ஜிக்கல் பற்றி எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ பஞ்சதந்திர கதைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா அவர்களால் எழுதப்படுது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா காமசூத்திரத்தை பற்றி வந்து வஸ்தியாயனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து குப்தர் காலத்தில் வந்து காமசூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. ஓகேங்களா? அவர் பேர் என்னன்னா வத்சியாயனர் அப்படின்றது தான் வந்து அவருடைய பேர். ஓகேங்களா? ஸோ பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மாவால் எழுதப்படுது. காமசூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து வாத்சியாயனரால் எழுதப்படுது. ஓகேங்களா? ஸோ காளிதாசர் சகுந்தலம் உங்களுக்கே தெரியும். விக்ரம உர்வஷியம், மாளவிகா அக்னிமித்திரம் ஆகிய நாடகங்களும், மேகதூதம், ரகுவம்சம் 2மே காவியங்கள். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் மணிமாறன் சார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஃபைன். சூத்திரகர் எழுதிய மிருச்சகடிகம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த விருச்சகடிகம் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் சொல்லுதுன்னா, ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பொம்மை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருச்சகடிகம் அப்படின்னா தமிழில் வந்து மண்பொம்மை வண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏழை பிராமணனுக்கு ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விலைமகளுக்கும் இடையிலான ஒரு காதல். ஓகேங்களா? ஸோ ஏழை ஒரு பிராமணன் வந்து ஏழை ஒருத்தர் இருக்காங்க. அவருக்கும் அதாவது ஒரு விலைமாதம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விலைமகள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கான இடையிலான ஒரு காதல் வந்து வளரும். அந்த காதல் மற்றவங்களுக்கு பார்க்க ரொம்ப கில்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் தி வில் பி அக்செப்ட் ஐ திங்க் மேபி. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே ஆக்சுவலாக சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு தனி இடங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் காதலிக்கிறாரு. நிறைய அவமானங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலையும் கில்ட்னஸையும் எழுதியிருப்பார். அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கதை தான் என்னன்னா மிருச்சகடிகம் அப்படின்னு சொல்லாத மண்பொம்மை வண்டி அப்படின்னு நம்ம தமிழில் வந்து தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஐ திங்க் இந்த புக் தமிழில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமரசிம்மர் உங்களுக்கே தெரியும். அமரசோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத அகராதியை வந்து டிக்ஷனரி வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ பௌத்த தற்காவியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா திக்நாகர் அவர்களை. யார்? பௌத்த தற்கவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு திக்நாகர் அவர்களை சொல்கிறோம். ஓகேங்களா? குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டுகள் ஆகட்டும், மற்ற கல்வெட்டுகள் ஆகட்டும், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பரம அப்படின்னா பகவத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாசுதேவ கிருஷ்ணர் இருக்கார்ல, பரம பக்தர். ஓகேங்களா? ஸோ அது வந்து பரம அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பரம தைவத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரம தைவதன்னா என்னென்னா கடவுளுடைய பரம பக்தன் அப்படின்ற விஷயத்த
பரம தைவத அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புருஷானா என்னென்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கடவுளுக்கு வந்து நிகரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அமைச்சர்கள் அதிகாரிகள் அப்படின்னு வரும்போது என்னென்னா, குமாராத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து இருக்கும். இது வந்து இந்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமாராத்தியா அப்படின்ற சொல் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்காம. ஓகேனது 6 வைசாலி முத்திரைகளில் குமாராத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்துட்டு அந்த பேர் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக அலுவலகத்துடைய அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த அதிகாரிகளுடைய சில உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாராத்தியா அப்படின்றவங்க வந்து அமத்தியாக்கள் இருக்காங்கல்ல, ஸோ முக்கியமான பதவிகளில் வந்து வகிக்கிறாங்கல்ல. ஸோ உங்களுக்கே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் மௌரியாஸில் என்ன அப்படின்னா, அரச குல இளவரசர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சமமான ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னா குமாராத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் மௌரியாஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ப்ராவின்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணங்களுக்கு வந்து இந்த அரச குல இளவரசர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, குமாராத்தியர்கள். இங்கே அந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி மௌரியர்கள் கிட்ட இருந்து இவங்க அந்த இளவரசர்களுக்கு ஈடான ஒரு பதவியில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு நழுவி வருது. ஓகேங்களா? இது யாருக்குன்னா அமத்தியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பதவிகள்லாம் இருக்காங்க. ஸோ மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏறத்தாழ. ஓகேவா? ஸோ அலகாபாத் பிரசித்தி மெய்கீர்த்தியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புகழுரை பாடியிருப்பாங்க. ஸோ ஹரிசேனரால் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஹரிசேனர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இடத்துல குமாரமாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, சில பட்டங்களையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த குமாராத்தியா கூட சேர்த்து. விக்ரஹியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லக்கூடிய சில பட்டங்களையும் வந்துட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டுகளில் ஹரிசேனர் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மகா தண்டநாயகா அப்படின்னா என்னென்னா துரோபதியினுடைய புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. எனது துரோபதியினோட புதல்வரை மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமைச்சர்களுடைய குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருக்க அமைச்சர்களுடைய குழு பற்றி சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த குழு தான் அமைச்சர் குழுவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஹரிசேனரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் குழு மேபி சபா அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆளுங்க பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இன்கேஸ் வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் குழுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மகா சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் நிலையில் வந்து இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அமைதி மற்றும் போருக்கான அமைச்சரை வந்து என்ன சொல்லுவோம்னா மகா சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சாந்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் சாந்தினா அமைதின்றதா சாந்தின்னு சொல்லுவோம். ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் வந்து மகா சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறைக்கும் இராணுவத்துக்கும் வந்து பொறுப்பு வகிக்கிறவர் தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அமைச்சர் குழு. பேரரசுடைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து தேசம் அப்படின்னு பிரியும், அப்புறம் வந்து அல்லது புக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாரிக்கள் இருப்பாங்க. ஸோ அரசர்களாக நேரடியாக வந்து நியமிக்கப்படுறவர் தான் உபாரிக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உபாரிக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வந்துட்டு வாரிய அதிகாரியும் நியமிப்பாங்க. ஸோ சேம் தான் மேலே வந்துட்டு உங்களுக்கு பிரசிடென்ட்டு அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே வந்து வரும். ஸோ கவர்னர் சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் கலெக்டரேட்டு ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்னென்னா உபாரிக்காக்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறாரு கிங்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இந்த உபாரிக்கால் என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக அதிகாரியும் வாரிய தலைமை அதிகாரிகளையும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த உபாரிக்காக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை வந்து அதிகாரத்தோடு வந்து வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட யானை குதிரைகள் வீரர்கள் இராணுவங்க இவங்க எல்லாமே இவங்க கையில் இருக்கிறதுனால இவங்க தான் கொஞ்சம் மாஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்தா ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சொல்லியிருப்பேன். குப்தா எரா ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரகுப்தரோடைய பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்களா ஈரான் தூண் கல்வெட்டுகளில் குப்தா ஆண்டு அப்படின்றது 165 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை தாண்டி கலிந்தி மற்றும் நர்மதை நதிக்கரையில் இருக்கக்கூடிய நிலங்களில் ஆட்சி செஞ்ச லோகபாலா அப்படின்னக்கூடிய ஒரு மகாராஜா லோகபாலா என்னக்கூடிய மகாராஜா ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய பேர் என்னென்னா சுரிஷ்மி சந்திரா அப்படின்னு சொல்கிறது அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி குப்தா ஆண்டு அப்படின்றத வந்து அவருடைய கல்வெட்டுகள் பதிச்சப்படி 165 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லோகபாலா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கவர்னர் ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் லோகபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த லோகபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜா சுரஷிமித்ரர் அவங்கள வந்துட்டு இதுமாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஈரான் தூண் கல்வெட்டுகளையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து என்னென்னா குப்த பேரரசுகள் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களில் விஷயபுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் வந்து அதாவது அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படுவாங்க. இவங்க என்னென்னா இவங்களுக்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க. விஷயா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முத்திரைகளில் கல்வெட்டுகளில் இது எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தூதகா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒற்றர்கள் வந்து தூதகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜந்தா குகை கோவில் குகை ஓவியங்களில் குறிப்பாக 16வது 17 19வது குகை ஓவியங்களில் குப்தர் கால குகை ஓவியம் வந்து இருக்கப்பட்டதாக வந்துட்டு சான்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌத்த தர்க்கவியலின் தந்தை அப்படின்னு கேட்டால் திக்நாகர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் அருகே உள்ள பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குகை ஓவியங்களில் குப்தருடைய மத சார்பற்ற ஓவியங்கள் வந்து எடுத்துக்காட்டாக இருக்காமா. ஏன் மத சார்பற்றனா அங்கே வந்து எல்லாமே இருக்கும். சைவிசம், உங்களுக்கு ஜெயினிசம், புத்திசம், வைணவிசம், ஸோ என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ குப்தர்களுடைய அரசு முத்திரை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கருடன். ஸோ கருடன் தான் வந்து குப்தர்களுடைய அரசு முத்திரையாக இருந்திருக்கு. ஸோ வைணவ மதத்தை அதிகமாக பின்பற்றியிருக்காங்க. ஸோ விஷ்ணு வந்து பயங்கரமாக வந்து பின்பற்றியிருக்காங்க. குப்த பேரரசுகள் புக்திகள், அதாவது மாகாணங்கள் தான் புக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்டது உபாரிகள். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அந்த உபாரிகாஸ் அப்படின்றவங்கள டேரெக்டாக வந்து கவர்மெண்ட், அதாவது கிங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு மாவட்ட தலைவர் நிர்வாகத்தையும் வாரிய அதிகாரிகளையும் வந்து இந்த உபாரிகாஸ் வந்துட்டு நியமனப்படுத்துவாங்க. பிகாஸ் அவங்க எல்லா மிலிட்ரி பவர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த புக்திகள் அப்படின்றவங்க என்னென்னா விஷயங்கள், அதாவது மாவட்டங்களாக பிரிக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு புக்தி வந்து மாகாணங்கள்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாவட்டங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ குப்த வம்சத்துடைய கடைசி அங்கீகரிக்கக்கூடிய அரசன் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஸோ இதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வீடியோஸ் பாருங்கள். பிகாஸ் இது எடுத்துனா ரொம்ப லேட்டாக போகும். எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா இந்த நிவிதர்மா, அக்ஷாயனா, அப்ரத தர்மா, பூமி சித்ராயனா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உரிமைக்காக வாங்கக்கூடிய நில குத்தகை வகை ஆன ஒரு எப்படி சொல்கிறது முறை. ஓகேங்களா? அப்புறம் அக்ரஹார மானியம், அதுக்கப்புறம் தேவகிரக மானியம், சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கொடைகளை பற்றியும் சொல்லியிருப்பேன். அக்ரஹார மானியம்னா பிராமணர்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிரந்தரமானது பரம்பரையாக வழங்கியிருப்பாங்க. தேவகிரக அப்படின்னா கோயில் வந்து கோயிலுடைய மராமத்துக்கு வழிபாடு ஆகிய பணிகளுக்கு வந்து பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் அளிக்கப்பட்ட நில மானியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவகிரகா. ஓகேங்களா? சமய சார்பற்றனா குப்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் வந்து சமய சார்பற்ற மானியம் சொல்லியிருக்கேன். இல்லை வரி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பாக அப்படின்னு சொல்லுவாங்க. விளைச்சலில் அரசனுக்கு வந்து பெரும் பகுதியை வந்து கொடுக்கணும். 6ல் ஒரு பங்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் போகா அப்படின்றது பழங்கள், விறகுகள், பூக்கள் இதுக்கு வந்து கிடைக்கிறதோடைய போகா அப்படின்ற ஒரு வரி செலுத்தும். கரா பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிராமத்துடைய மீது உள்ள கிராமத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வரிகள் வந்து ஒரு பகுதி குறிப்பிட்ட ஒரு வரிகள் இருக்கும். அந்த வரிகளை கரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து வருடாந்திர வரி தான். ஓகேங்களா? எப்பயுமே கட்டணும்ல, இயர்லி ஒன்ஸ் கட்டினா போதும். பலி அப்படின்னா என்னென்னா ஒடுக்குமுறை வரி. ஓகேங்களா? ஸோ வந்து ஆரம்பத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் லேட்டரில் இல்லை. உதியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருந்தது. காவல் இருக்க பார்த்தீங்கன்னா கூடுதல் வரி வந்து இது ஆக்சுவலாக ஒரு கூடுதல் வரி. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காவலுக்கு வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உபரிகாரா அப்படின்னா என்னென்னா இதுவும் ஒரு கூடுதல் வரி தான். ஸோ இந்த வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வசூலித்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிஞர்களுக்கு வந்துட்டு அந்த அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த புக்ஸ் எழுதுங்க, அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவு இருப்பாங்க. ஹிரண்யானா தங்கத்துக்கான ஒரு வரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னா அப்படின்னா தானியங்கள் விளைச்சலில் ஒரு பங்கும் வந்து தரணும். ஓகேங்களா? ஹிரண்யா பொறுத்த வரைக்கும் தங்கமும் உண்டு, தானியங்கள் ஒரு விளைச்சலும் தரணும் அப்படின்னு சொல்லுவோம். வாதா பூதான்றது உங்களுக்கு தெரியும். காற்றுகளுக்கும் ஆவிகளுக்கும் செய்யக்கூடிய அந்த யாகங்களுக்கான வரி, சடங்குகளுக்கான வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலிவக்ரா இது ஆல்ரெடி கேட்டது பிஜிடிஆர்பியில். ஹலிவக்ரா அப்படின்னா என்னென்னா கலப்பை இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மண்வெட்டி களைக்கொத்தி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு ரூரலில் ஒவ்வொரு ஏரியாஸ் பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்வெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு உழவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு வரி அதுதான் தான் ஹலிவக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்கா அப்படின்னு ஒரு வரி இருந்திருக்கும். இது வந்து நுழைவு வரிகளுக்கு கூட ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்த்தக நகரத்துக்கோ துறைமுகங்களுக்கோ வந்து கொண்டு வர வணிக பொருட்களுக்கு பங்குகளுக்கெலாம் வந்துட்டு இதுக்கு வரி செலுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளிப்தா உபகிலிப்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வந்து பதிவு செய்வாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து விதிக்கப்பட்ட விற்பனை வரி. ஸோ நிலம் வந்து நான் பதிவு செய்ய ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா அப்போ விதிக்கப்பட்ட வரி பேர் கிளிப்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சமூகம் பொருளாதாரம் பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ தந்தை வழி சமூகம் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ மனுவுடைய சட்டங்கள் நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மனு சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மனு கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய சேம் கான்செப்ட் தான் இங்கே ஐடியாலஜி கொண்டு வராங்க ஆக்சுவலாக. ஸோ மனு சட்டங்கள் வந்து இங்கே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பலதர மனம் வந்து பரவலாக நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
அந்த இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சதி சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடிமைகள் வந்து இருந்ததுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குபேரநாகா துருப சுவாமினி அப்படின்னு சொல்லக்கூடிய இருவருமே வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசியர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் சொல்லுதான். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மெயினாக ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள தாண்டி இவங்க 2 பேரும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டுகளில் சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரியல அவங்க எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், காமந்தகர் எழுதப்பட்ட நீதிசாரமில் வந்து பார்த்தீங்கன்னா கருவூலத்தை பற்றியும் எப்படி நீதிலாம் வந்து இருக்கணும் அப்படின்ற பற்றியும் வருமானத்தை பற்றியும் பல வழிகள் சொல்லியிருக்காரு. எப்படிலாம் அரசு நடத்தணும், எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி முதலீடுகள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. இல்லை நில வரிகள் வந்து எப்படி அரசர் வந்து வாங்கணும் அப்படின்றதை பற்றி சொல்லியிருப்பார். மாவட்ட மட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் ஆயுக்தா விதி அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மகதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரிகள் குறித்து சில குறிப்பு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு டெப்த்து போக தேவையில்ல, ஜஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் மட்டும் கேட்டு போனால் ஓகே. ஸோ கிராம மட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கிராமிகா, கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து கிராமிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி கிராம் அத்தியாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா மட்டத்தில் கிராமிகா, கிராம் அத்தியாக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கிராம மக்களாலே தேர்ந்தெடுப்பாங்களாம். ஸோ ஓகே, இங்கே வந்து அதிகாரி மேலே வந்து அரசர் அவங்க அது கீழே இருக்கவங்களாம் நியமிக்க மாட்டாங்களாம். ஸோ கிராமத்துலேயே வந்து ஒரு ஓட்டை வச்சு பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, இது வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் வந்து காலத்தில் வந்து சாஞ்சி கல்வெட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த சாஞ்சி கல்வெட்டுகளில் பஞ்சமண்டலி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அந்த பஞ்சமண்டலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழும நிறுவனமாக. ஓகேங்களா? அது என்ன ஒரு குழும நிறுவனம் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு குழும நிறுவனம் வந்து ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புத்தகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருடைய காலத்தில் அந்த தாமேதர்பூர் செப்பேடு வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த தாமேதர்பூர் செப்பேடுகளில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அஷ்டகுல, அதாவது 8 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு இருந்ததாக வந்து இந்த தாமோதர் செப்பேடுகளில் சொல்லியிருப்பாங்க. தாமோதர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாமோதர்பூர் செப்பேடு. இதில் வேற என்ன விஷயம் அப்படின்னா மகாதாரா அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த 8 உறுப்பினர் கொண்ட குழுக்கும் அதிகாரியாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பெண்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்கள் போன்ற நிறைய சமய நூல்கள் வந்து படிப்பதற்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பகவத்கீதா ஆகட்டும் சில புராண நூல்கள் வந்து நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆண்களுக்கும் பெண்கள் வந்து அடிமையாக இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு வழக்கமாகவே வந்து வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆண்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கருணையாக, அது வந்து அவங்களுடைய கருணை, நான் வந்துட்டு உன் கருணைப்பட்டு அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சுயமரம் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக அறவே இல்லை. நீ வந்து சுயமரம் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங் என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இங்கே தான் வர ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா மனுஸ்மிருத்தினா ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு சிறு வயதிலே திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறது தான் மனுஸ்மிருதி. ஓகேங்களா? நூல் இருக்குல்ல, அந்த நூல்கள் வந்து இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைவிசம், வைணவிசம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ குப்தருடைய காலத்தில் உருவ வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உருவ வழிபாடு வந்து மிக பீக்கில் பொறுத்து குப்தருடைய காலத்தில் தான். ஸோ பிராமண சமூகத்தை பயங்கரமாக தூக்கி வைக்கிறதும் குப்தருடைய காலத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்வேதம்பரர்கள் அப்படின்னு என்னென்னா சமண விதிகளால் எழுதப்பட்ட ஸ்வேதம்பராஸ் அப்படின்னு நம்ம மேலே படிச்சிருக்கும். அவங்களுமே லைட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சமண சமய மாடுகள்லாம் வச்சு பயங்கரமாக வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ராணுவம் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முத்திரைகள் கல்வெட்டுகளில் வந்து ராணுவத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலதி கிருத்தியா, மகாபாலதி கிருத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாட்படை. பாலதி அப்படின்னா வந்து என்னென்னா காலாட்படையும், மகாபாலதி பெரிய அப்படின்னா குதிரைப்படையும் வந்து ராணுவ பதவிகள் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேற என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த குதிரைப்படையில் யானைப்படையில் இருக்கவங்கள மகஸ்வபதி, மகாபிலுபதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. பாலாதி கிருத்தியா அப்படின்னா காலாட்படை, மகாபாலாதி கிருத்தியான குதிரைப்படை, அதே போல் பகஸ்வபதி அப்படின்னாலும் குதிரைப்படை தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யானைப்படைக்கு வந்துட்டு மகாபீலு. ஓகேங்களா? இந்த பீலுரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல,
யானை வந்து பிலிர், அந்த பெண் யானை அப்படி சொல்லுவாங்க. ஸோ பிலிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வைஷாலி முத்திரைகளில் இராணுவ கிடங்குகள் அலுவலகங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தோம் 6 வைஷாலி முத்திரைகள் ஸ்டாம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா குமாராதித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளவரசர்கள், அதுக்கு நிகரான இருக்கக்கூடிய அமத்தியாக்கள் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தோம். ஸோ அதே வைஷாலி சில முத்திரைகளில் இராணுவ கிடங்குகள் வந்து இருந்தது. அதுக்கான இராணுவ பந்தகர் வந்து அங்கே இருந்தாங்க, அதிகாரிகள் வந்து இராணுவ பந்தகர் இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி மற்றொரு வைஷாலி முத்திரைகளில் தண்டபாக்ஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டபாக்ஷிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் அலுவலகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க வந்து அலுவலகத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, தண்டபாக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு இந்த வைஷாலி முத்திரைகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைஷாலி முத்திரைகளில். இவங்க வந்து நிறைய பல்வேறு துறைகளுக்கு பொறுப்பாக இருந்திருக்கலாம், எக்ஸ்பெஷலி நிர்வாகத்துறைகளுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே வைஷாலி முத்திரைகளில் துடாகா மற்றும் ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைக்கும் குழு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அர்த்தசாஸ்திரம் போன்ற நூல்கள் இது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரிய காலத்துடைய நூல்கள், அது காமந்தகவுடைய நீதிசார் நூல்கள் எல்லாமே பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தி அரசர்கள் வந்து பொருளாதாரத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து இந்த நூல் வந்து கருவூலத்துக்கு முக்கியமான ஒரு வருவாய் வந்து எப்படி வரும் அப்படின்றதுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு ஆவணங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பராமரிக்கிறதுக்கான அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுடைய பேர் அக்ஷபதலதிகிருத்தா. ஓகேங்களா. என்னது அக்ஷபதலதிகிருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த அக்ஷபதலதிகிருத்தா அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களுடைய இந்த அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட டாக்குமெண்ட்ஸை பராமரிப்பாங்களாம். ஓகேங்களா. நீங்கள் இந்த கருவூலத்தை வந்து இவ்வளோ எடுத்தீங்க, நீங்கள் இந்த நாட்டுக்கு போனால் இங்கே இவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷபாலதிகிருத்தா தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொறுத்த வரைக்கும் பகீர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பேடு இருக்கும். அந்த செப்பேடுகளில் அரசர் தான் நிலத்துக்கு ஒரே உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, அரசர் தான் ஒரே நிலத்திற்கான உரிமையாளர்கள் அப்படின்னு இந்த பகீர்பூர் செப்பேடுகளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பகீர்பூர் செப்பேடுகள் படி என்ன சொல்கிறாங்கன்னா உஸ்தபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கார். யார்? உஸ்தபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னன்னா அரச ஆவணங்களை பாதுகாக்கிறவங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்ஷபதலதிகிருத்தா. ஓகேங்களா. ஆனால் அதுவே வந்துட்டு இந்த நிலம் பரிமாற்றங்கள் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸை வந்து பராமரிக்கிறவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உஸ்தபாலா அப்படின்னு கூடியவங்க. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி செஞ்சு இந்த செப்பேடுகளில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு உங்களுக்கு டெப்த் வராது யார் அந்த ஆத்தர்ன்றாலேக்கும், ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ பகீர்பூர் செப்பேடுகளில் உஸ்தபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேத்ரா, கிலா, அப்ரகாதா, வாஸ்தி, கபடஹாரா இதெல்லாமே சொல்லியிருப்பேன். ஷேத்ரானா வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு பழமொழி இருக்கும். ஸோ சேம் தான், பயிரிடக்கூடிய நிலங்கள் ஷேத்ரான்னு சொல்லுவாங்க. கீழேனா கீழே போகிற நிலம், வேஸ்ட்டு தரிசு நிலம் வந்து கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரகாதா அப்படின்னு சொல்லும் போது காடு அல்லது தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்தி அப்படின்னா என்னென்னா வந்து குடியிருக்கும், வாஸ்து பார்த்து தான் போவோம், குடியிருக்கும். ஸோ வந்து குடியிருப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபட சாகரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா. ஸோ பாசனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. என்னன்னா மக்களுக்கு வந்து நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாரத ஸ்மிருதி, நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்மிருதிலாம் வந்துட்டு குப்தர்களுடைய காலத்தில் எழுதப்பட்டிருந்தது, வாயு நாரத ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாரத ஸ்மிருதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வயல்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக பந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசனம் வந்துட்டு உதவி செஞ்சுருக்குன்னு சொல்கிறான். பாசனம் அப்படின்ற தனி ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து வயல்களுக்கு இந்த பாசனம் வந்து உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளத்துலேருந்து தடுக்கிறதுக்கு அணைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அணைக்கட்டு அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லுவோம், அது பந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாரத ஸ்மிருதிகளில். ஓகேங்களா. அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கூற்றில் வந்து வரலாம். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசனத்திற்கு உதவி கரா அப்படின்னு சொல்லக்கூடிய இருவகை அணைக்கரைகளையும் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வெள்ளங்கள்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணைக்கட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ தண்ணீர் தேங்குவதுக்கு வந்து ஜலம்னா உங்களுக்கு தெரியும், ஜலம்னா தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்குவதுக்கு வந்து தடுக்க ஜல நிற்காமா அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகால்களும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமரசிம்மர், அதாவது அகராதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அமரசிம்மர் எழுதி நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்களாமா ஜல நிற்காமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அவர் எப்படி குறிப்பிட்டிருப்பாருன்னா சமஸ்கிருதத்தில் ஜாவுடைய வரிசையில் எழுதியிருப்பாரு, நம்ம எடுத்திருக்கோம் அதுலேருந்து. ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்துடைய கிர்னர், அதாவது கிர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கும். அந்த மலை அடிவாரத்தில் சுதர்ஷன ஏரி, மிகவும் புகழ்பெற்ற ஏரிகளை வந்து இவங்க வந்து கட்டியிருக்காங்க குப்தருடைய காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த சுதர்ஷன் ஏரி, இந்த ஜல நிர்காமாலாம் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த வேர்ட்ஸ் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபாரினர் ஆக்சுவலாக பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சார்லஸ் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய தூண்டுதலுக்கு இணங்க தான் இந்த குப்தாஸில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்ற டைம், ஏதாவது அவங்க வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இந்த வேளாண்மை பாசனம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் சிலது பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆர்கியாலஜிஸ்ட் தான். ஸோ அந்த சார்லஸ் வில்லியம்சன் தூண்டுதல்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சுரங்கம் உலோகம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சுரங்கம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாக்கள் தப்பிப்பதற்கு, அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா செறிந்த தொழில்களை வந்து செய்யறதுக்காக சுரங்கம் வந்து இருந்திருக்கும், உலோகம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பீகாரில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு படிவங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் செம்பு படிவங்கள் நிறைய வந்துட்டு குப்தருடைய காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி குதுப்பினார் வளாகத்தில் காணப்படக்கூடிய மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு தான் இதுக்கான சான்று, பீகாரில் இரும்பு படிவங்கள் இருந்ததுக்கான சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து தினாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குப்தருடைய பொற்காசுகளை தினாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குஷானர்களுடைய நாணயங்களும் சமுத்திரகுப்தருடைய ஊந்துதல் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்தருடைய காலகட்டத்தில் நாணயங்கள் வந்து வரதுக்கான ஒரு பெரிய ஊந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குப்தர்கள் வந்து நாணய அமைப்பை எப்படி வந்து அறிமுகப்படுத்தியது யாருன்னா, சமுத்திரகுப்தர்கள் தான் குப்தர்களுடைய மிகப்பெரிய நாணய முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. ஓகேங்களா? ஸோ குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் வந்து குறைவாக இருந்துச்சான். பிகாஸ் ஏன்னா தங்கம் வந்து அதிகமாக வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குப்தர்கள் அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகள் வந்து சுழற்சியில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஏற்படுத்துது. ஸோ ரிப்பீட்டடாக சுழற்சி வந்துட்டே இருக்கும்போது ரிப்பீட்டடாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு வீழ்ச்சி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசியை வீழ்ச்சி கடைய செய்யுது. ஏன்னா நிறைய பேர் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செப்பு வெள்ளி அந்த மாதிரி இருக்கிறதுனால டிமாண்ட்ஸ் அதிகமாகுது. ஸோ அதனால் வந்துட்டு மிகப்பெரிய பேரரசு வீழ்ச்சியை காண விரும்புது. ஸோ வணிகம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா சிருஷ்டி சார்த்தவாகா அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பான், சார்த்தவாகனா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் கொஞ்சம் ஸ்பெல் மாற்றி ஒவ்வொரு காலத்துலையும் அறிவிப்பாங்க. இங்கே சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள். ஓகேங்களா? இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரே இடத்துலேருந்து இப்போ வந்து காய்கறி வியாபாரம் இருக்குது, நீ வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்து நான் ஒரே இடத்துல தள்ளுவண்டி போட்டோ இல்லை வந்து சந்தையில் விற்கிற மாதிரி நான் விற்கிறேன், அவங்களே சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சாரி, தள்ளுவண்டி இல்லை, தள்ளுவண்டி போட்டு ஸ்டாண்டில் ஒரே இடத்துல பானிபூரி கடை மாதிரி ஸ்டால் போட்டு விற்றா சிருஷ்டி. அந்த பானிபூரி கடையை நான் என்ன பண்ணுறேன்னா தள்ளிட்டே போய் ஊருக்கு தள்ளிட்டு போய் விற்கிறேன், இல்லை இன்னொரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் சார்த்தவாகனாஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சார்த்தவாகனாஸ் பற்றி உங்கள் விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ வணிகம், உப்பு போன்ற விஷயங்கள பயங்கர பீக்காக இருப்பாங்க. அப்போனா அவங்க கடல் தாண்டி வணிகம் செஞ்சவங்க. ஸோ அந்த மாதிரி நகர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சார்த்தவாகனர்கள், ஒரே இடத்துல இருக்கவங்க பார்த்திங்கன்னா சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்னென்ன வணிகங்கள் செஞ்சாங்கன்னா மிளகு, சந்தனக்கட்டை, யானை, குதிரை, தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா போன்றவற்றை விற்பனை செஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதிகள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வணிக குழுமங்கள் வந்து நிறைய இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து அழகாக செயல்படவும் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குப்தர் காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் கல்யாண், கால்போர்ட் ஆகிய வணிக துறைமுகங்களும் மலபார், மங்களூர், சலோபடனா, நயோபடனா, பந்தோபடனா அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக சந்தைகளும் இருந்திருக்கு. எல்லாமே படனா அப்படின்னு வந்துச்சுன்னா நீ குப்தருடைய காலத்தில் இருக்கக்கூடிய சந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாமிரலிப்தி கிழக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மையம் பொறுத்த வரைக்கும் பாகியான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த தாமிரலிப்தி அப்படின்றது தான் குப்தர்களுடைய மையமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகியான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மெல்லிய துணிகள், ரத்தின கற்கள் இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடந்திருக்கு. மேக்ஸிமம் அந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்திருக்கு. சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு வந்திருக்கு, இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையிலாக தங்க நாணயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குன்னா கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய கட்டிடக்கலை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. நகரம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் நகரா ஸ்டைல். ஓகேங்களா? அந்த டவுன் அப்படின்னு சொல்கிறது தான் நகரா ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ திராவிடமும் லைட்டாக கலந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க குப்தர்கள் பொறுத்த வரைக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்க தேவையில்லைன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்கேஸ் எதாவது விட்டுருந்தா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கட்டுமான கோவில்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குப்தர்களுடைய காலத்தில் முதலாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அதிகம் என்ன பண்ணுறாங்கன்னா தியோகர் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கோயில் பார்த்தோமா மேலே, அந்த தியோகர் கோயில்களை வந்து கட்டுறாங்க ஜான்சிக்காரங்க.
அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராகைக்கு அருகே வந்து கார்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலய சிற்பங்கள் வந்து குப்தர் கலைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஜான்சிக்கு அருகே தியாகர் கோயிலும், அலகாபாத் என்ன சொல்லக்கூடிய பிராகையில் கார்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்பங்களும் குப்தருக்கான எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காந்தார கலையுடைய தாக்கத்தும் இதில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து பெருசாக இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நகராபாணி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரநாத் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அகழ்வாயில் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தர் சிலை குப்தர் கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தருடைய பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டும் வந்து ஒரு மகத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. குடைவரை கோயில்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அஜந்தா எல்லோரா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அஜந்தா எல்லோரா, பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து குடைவரை கோயிலுக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. உதயகிரி, அதை ஒடிசா இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து குடைவரை கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்தூபிகளில் மிக சிறந்த ஸ்தூபி அப்படின்னு சொல்லும்போது சமத் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேசமில் இருக்கும். ரத்னகிரி வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரத்னகிரி, மிர்பூர்ஸ்தான், சிந்துடைய மிர்பூர்ஸ்தான், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் சாரநாத்தில் காணப்பட்டிருக்கும் நிற்கும் நிலையிலான புத்தர் சிலையும், புராண சிற்பங்கள் மிக அழகான உதயகிரியில் நுழைவு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உதயகிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், ஒடிசாவில் இருக்கக்கூடிய உதயகிரியில் குடைவரை கோயில்கள் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அங்கே நுழைவாயில் இருக்குமா, என்ன அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வராக அம்மன் சொல்லுவோம். ஸோ அந்த அம்மனுடைய அந்த வராக அவதார சிலை வந்துட்டு இங்கே இருக்குது. எங்கன்னா உதயகிரி குகைக்குள்ளே நுழைவாயில் என்ட்ரன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலோக சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பீகாரில் நாலந்தாவில் உள்ள புத்தருடைய 18 செம்பு சிலை வந்து இருக்காமா. ஓகேங்க, 18 செம்பு சிலை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து சுல்தான் கஞ்சியில் இருக்கக்கூடிய 7 அடி புத்தர் சிலை வந்துட்டு இரண்டும் குப்தர் காலத்துடைய உலோக சிற்பங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குடைவரைக்கும் கட்டுமானத்துக்கும் அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில், பாக்கில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில், உதயகிரி ஒடிசாவில். ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லும் போது ரத்னகிரி ஒடிசாவில் இருக்குது, மீர்பூர்ஸ்தான் வந்து சிந்துவில் இருக்குது, சமத் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும் போது வராகமன் சிற்பம் வந்து உதயகிரியோட என்ட்ரன்ஸில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாரநாத்தில் இருக்கிறது. உங்களுக்கு உலோகம் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பீகாரில் வந்துட்டு ஒரு நாலந்தாவில் வந்துட்டு புத்தருடைய 18 அடி, ஓகேங்களா, 18 ஃபீட்ஸோடைய செம்பு சிலை ஒன்று இருக்குது. சுல்தான் கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி புத்தர் சிலை வந்து இருக்காமா. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இது ரெண்டுமே உலோக சிற்பங்கள். ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அஜந்தா சுவர் ஓவியங்கள் வந்து ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சுவர் ஓவிய வகையில் சார்ந்தவை அல்ல. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற ஓவியங்கள் வந்து சுவரில் பூசப்பட்டு ஈரமாக இருக்கும்போதே வரையப்படும். ஓகேங்களா? அதான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அஜந்தா சுவர் ஓவியங்கள் எப்படின்னா, பூசி அந்த சாந்து எல்லாமே வந்து காஞ்சதுக்கப்புறம் வரையப்பட்ட ஓவியங்கள். அதனால் அது வந்து ஃப்ரான்சிஸ்கோ ஓவியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, 6th புக்கில் உங்களுக்கு ஒரு 2 பாடம் வரும். ஆக்சுவலாக சித்தன் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அதில் வந்து பின்னாடி இருந்து 2 பசங்க பேசுகிற மாதிரி, எனக்கு தெரியல, ரொம்ப முன்னாடி படித்தேன். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் டிஎன்பிசியில் எதுக்காச்சும் படிக்கும் போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுடுமண் சிற்பங்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சசத்திரா, ராய்கார், ஹஸ்தினாபுர், பஷார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து குப்தர் காலத்தில் மட்பாண்டங்களால் நிறைய செஞ்சக்கூடிய கலைகளுக்கு வந்து சிற்பமாக எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு மட்பாண்டங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா? ஸோ சமஸ்கிருத இலக்கியங்கள் நான் மேலேயே சொல்லியிருப்பேன் யாரை எழுதிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இன்னும் சொல்லாத என்னென்னா, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாக்ஷியம் அப்படின்ற ஒரு படைப்பு குப்தர் காலத்தில் மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கணத்துக்கான ஒரு வளர்ச்சியை போய் புலப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மௌரியர் காலத்தில் இது வந்திருக்கும், பட் ஆனால் வளர்ச்சிக்கானதாக இது வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாணினி எழுத அஷ்டதாயி ஆகட்டும், இது எல்லாம் முக்கிய நூல்கள். அமரசிம்மரால் எழுதப்பட்ட அமரகோசம் சமஸ்கிருதத்தோடைய சொற்களஞ்சியமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேலே அந்த ஜல், அதாவது இந்த ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ஜல் நிர்வாகா, இது எல்லாமே வந்து அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வங்கத்தை சார்ந்த ஒரு பௌத்த அறிஞர் இருப்பார். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகோமியர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வியாக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூலையும் எழுதியிருப்பார். ஸோ நல்லா நோட் பண்ணிக்குவோம், சந்திர. ஓகேங்களா? ஸோ இதில் பெருசாக டவுட் எதுவும் வராது. புராணங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய புராணங்கள் வந்து இந்த டைமில் வந்திருக்கும். ஸோ ஆரியப்பட்டருடைய சூரிய சித்தாந்தமும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ புராணங்கள் நான் சும்மா சொல்கிறேன், 18 புராணங்கள் முக்கியமாக இருக்கும். பிரம்ம, பத்ம, விஷ்ணு, ஸ்கந்த, சிவமக, மார்க்கேண்டை புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மத்பகவத் புராணம். இந்த மாதிரி நிறைய புராணங்கள்லாம் வந்துட்டு தோன்றப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். பௌத்தம் அப்படின் போது அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பௌத்தம் கும்புறவங்கலாம் பாலி லாங்குவேஜஸ் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சமஸ்கிருதத்தில் கூடிய சில விஷயங்கள் எல்லாமே அந்த கலப்படமாக வந்து பாலி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவிதை வசனம் எல்லாமே அங்கேருந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஓகேங்களா? ஸோ தர்க்க அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த ஒரு நூலான
வசுபந்துவால் இயற்றப்பட்ட அந்த நூல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் மேலே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து விஷ்ணு என்னதான் வந்து விஷ்ணுவுடைய மிகப்பெரிய ஒரு பக்தராக இருந்தாலும் பௌத்த ஒருத்தர் நூலாசிரியர் இருப்பார், வசுபந்து வந்துட்டு ஆதரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, சமுத்திரகுப்தர். ஸோ அந்த வசுபந்தருடைய எழுதிய நூல்கள் தான் தர்க்க அறிவியல் சார்ந்து சில விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சமண இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் நான் மேலேயே சொன்னது தான். ஸோ சமுத்திரகுப்த காளிதாசர் ஆகட்டும், சூத்திரகளை பார்த்துருப்பீங்க, மிருச்சகடிகம் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த பொம்மை தேர் பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு காதல் கதை வந்துட்டு ஒரு இவங்க 2 பேர்த்துக்கு, அதாவது அந்த நிலைமாது பெண்ணுங்க அவர்களுக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு போர் பிராமணர்களுக்கும் நடந்த காதல் கதை அப்படின்னு சொல்லி இந்த மிருச்சகடிகம். ஸோ சூத்திரகர் எழுதி வந்து விசாகதத்தை எழுதிய முத்துராட்சேஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவி சந்திரகுப்தம் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு படைப்புகளில். ஓகேங்களா, ஸோ நாடகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு காளிதாசர் அவர்கள் எழுதிய நாடகங்கள் இதெல்லாம் ரொம்ப எளிமையான நாடகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை ஒரு கதையாக சொன்ன நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே ஒரு சண்டை வந்துச்சு, அந்த சண்டையை தான் நான் எழுதியிருக்கேன். அந்த நூல் பேர் என்ன, கிருதார்ஜின்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அர்ஜுன்யம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருதார்ஜின்யம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். காளிதாசரும் தசகுமாரரும் காவிய தரிசனம் தசகுமார சரிதம் இந்த நூல்களை வந்து தண்டி அவர்கள் எழுதுறாரு. எனது காவிய தரிசனம் தசகுமார் சரிதம் இது ரெண்டுத்தையும் தண்டி அவர்கள் எழுதுறாரு. குப்தர் காலத்தில் வந்து பஞ்சதந்திர கதைகள் நிறைய இருந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்டில் படிச்சுட்டு இருக்க பஞ்சதந்திர கதைகள் எல்லாமே விஷ்ணுகுப்தரால் அவர் எழுதப்பட்ட அந்த எப்படி சொல்கிறது, அந்த நழுவலில் மாறி மாறி ஊடுருவி வந்த சேம் கதை தான். ஓகேங்களா, ஸோ குப்தர் காலத்தில் நிறைய அறிவியலும் இருந்திருக்கு, கணிதம் வானவியல் இருந்திருக்கும். சூழியம் என சொல்லக்கூடிய ஜீரோவை கண்டுபிடிச்சதும் அவங்க தான், பை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவங்க தான், எத்தாலே டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் அதாவது 0.5 இருக்குது, அது 0.5னா அப்போ வந்து கன்சிடர் டு நீ 6 எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ 0.99 அப்படின்னா நீ வந்து கன்சிடர் as 1 அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அது எக்ஸாக்டாக டெசிமல் பதின்ம அப்படின்னு சொல்லுவாங்க, பதின்ம இலக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் மேபி. ஸோ அந்த டெசிமல் சிஸ்டத்தையும் வந்துட்டு இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பூமி அதோடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக்குது ஒரு அச்சில் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னவரும் வானியவியலாளரான ஆரியப்பட்டர் அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் வராகமிகிர அவர்கள் 6ஆம் நூற்றாண்டில் பிரகத் சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய வானவியல், புவியியல், தாவரவியல் போன்ற அது எல்லாம் வரலாறு சார்ந்த நூலையும் எழுதுறாரு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ கணிதம் மற்றும் வானவியல் சார்ந்த நூல்களை வந்து எழுதியிருப்பார். அவர் என்னென்னா பிரம்மஸ்புதா சித்தார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மஸ்புதா சித்தார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மம் அப்படின்னு ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஸோ கண்டகாத்தியகா அப்படின்ற நூலையும் இந்த பிரம்மகுப்தராக தான் எழுதியிருப்பார். எனது கண்டகாத்தியகா. மருத்துவ அறிவியல் பொறுத்த வரைக்கும் நவநீதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கான அதாவது நிறைய மருத்துவ நூல்கள் அந்த நோய்களை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நவநீதகமில். ஸோ என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து அப்படின்ற விஷயத்தையும் இவங்க வந்து தயாரித்து வச்சு இப்படிலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தயாரிக்கும் முறையை பற்றியே இந்த நவநீதகம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பாலகாய்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் அஸ்தாயுர்வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் விலங்குகளுக்கான மருந்தை பற்றி. ஓகேங்களா, ஸோ இப்போ வெட்டினரியன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இந்த பாலகாய்ப்பா அதுக்கப்புறம் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்களில் வெட்டினரியன் பற்றி, அதாவது விலங்குகளுக்கு எப்படி நம்ம வந்து மருத்துவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சராகர் பற்றி நம்ம மேலேயே சொன்னால் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு, சுஸ்ருநாதர் பற்றியும் சொன்னால் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குப்த பேரரசுடைய வீழ்ச்சி, ஸோ எண்ட் ஆஃப் த போர்ஷன் வந்தாச்சு. ஸோ குப்த வம்சத்துடைய கடைசி அரசர் அப்படின்னு பார்க்கும்போது அறியப்படுவர் விஷ்ணுகுப்தர் அவர்கள் தான். இவர் வந்து 540கள்லேருந்து 550 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. உள்நாட்டு பூசல்கள் நிறைய ஏற்படுது, அரச குடும்பங்கள் கூட நிறைய வேறுபாடுகள் வந்து அதிகரிக்குது. ஸோ இதுவே வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. இந்த டைமில் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் குறுக்க வந்தா அப்படின்ற கதையாக ஹீனருடைய படையெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை சமாளிக்க முடியாமல் குப்த அரசுகள் லைட்டாக தளர்வு ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி மாலவத்தில் இருக்கக்கூடிய யசோதர்மன் அப்பயே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த தோரமன்னனுடைய பையன் மிகிரிகுலர் வந்து திருப்பியும் ஜெயிலில் போடுறதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவார்னா தோற்கடிச்சிட்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகாரிகள், சௌராஷ்டிரர்கள், மைத்ராக்கள் போல் சில சிற்றரசுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ குப்த பேரரசு பெருமளவு சுருங்கி என்ன ஆகுதுன்னா ஒரு சின்னதாக ஒரு அரசாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா பேரரசு சிதைந்து பிராந்திய தலைவர்களால் ஆளப்பட்ட ஒரு சிற்றரசாக மாறிச்சு அப்படின்னு படிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ இதான் உங்களுக்கு குப்தாஸுடைய ஃபுல் கிளாஸஸ் இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சிட்டோம். ஸோ என்னால் நம்ப முடியல, பட் இதோடைய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா